வணக்கம் நண்பர்களே, இன்றைய கதைக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆனால் கதையை தொடங்குவதற்கு முன் எங்கள் வீடியோக்களை நீங்கள் எங்கிருந்து பார்க்கிறீர்கள் என்று கமெண்ட் செய்து எங்களுக்கு மறக்காமல் கூறுங்கள். அப்படியே வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்துவிடாதீர்கள். என் பெயர் விஷாலி. இன்று கூட நான் என் வாழ்க்கையின் அந்த நாட்களை நினைத்து பார்க்கும்போது எல்லாமே ஒரு கனவு போலத்தான் தோன்றுகிறது. எனக்கு மிகவும் நல்ல ஒரு மனிதருடன் திருமணம் நடந்தது. உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் திருமணத்திற்கு முன்பு எனக்கு அவரை பற்றி எதுவுமே தெரியாது. இந்த வரனை எங்கள் வீட்டார்தான் நிச்சயம் செய்தார்கள். ஆரம்பத்தில் எனக்குள் கொஞ்சம் பயம் இருந்தது. அது ஒவ்வொரு பெண்ணின் மனதிலும் இயல்பாகவே இருப்பதுதான். அப்படியே என் மனதிலும் இருந்தது. தெரியவில்லை, எத்தனை கேள்விகள் இருந்தன. அவர் எப்படி இருப்பாரோ? என்னை புரிந்து கொள்வாரா மாட்டாரா? அவருடைய பழக்க வழக்கங்கள் எப்படியிருக்கும்? அந்த புதிய குடும்பத்தில் என்னால் என்னை ஒருவராக மாற்றிக்கொள்ள முடியுமா இல்லையா? ஆனால் திருமணமான சில நாட்களிலேயே என் பயம் அனைத்தும் காணாமல் போய்விட்டது. அர்ஜுன் நான் நினைத்தது போல் முற்றிலும் இல்லை. அவர் அதைவிட இன்னும் எவ்வளவோ மேலானவராக இருந்தார். அவர் ஒருபோதும் என் மீது எந்த விஷயத்திற்காகவும் அழுத்தம் கொடுத்ததில்லை. என் ஒவ்வொரு சிறிய மற்றும் பெரிய விஷயங்களையும் கவனித்துக் கொள்வார். நான் ஏதேனும் ஒரு நாளில் சோர்வடைந்து போனால் எதுவும் சொல்லாமல் அவரே எனக்கு உதவியும் செய்வார். சமையலறையில் முதல் முறையாக நான் தனியாக எல்லோருக்கும் சமையல் செய்த அந்த விஷயம் எனக்கு இன்றும் நினைவிருக்கிறது. எனக்குள் பயமும் பதற்றமும் எந்த அளவுக்கு இருந்தது என்றால், உணவில் உப்பு 2 முறை விழுந்துவிட்டது. எல்லாரும் சாப்பிட உட்கார்ந்தபோது முதல் வாய் உணவை சாப்பிட்ட உடனேயே எனக்கு என் தவறு புரிந்துவிட்டது. என் முகம் வாடிப்போனது. நான் பயந்து கொண்டே அர்ஜுனை பார்த்தேன். மற்றவர்களைப் போல அவரும் என்னை திட்டுவார் என்றுதான் நினைத்தேன். ஆனால் அவர் எதுவுமே பேசாமல் புன்னகைத்துக்கொண்டே சாப்பாடு முழுவதையும் சாப்பிட்டு முடித்தார். பிறகு நாங்கள் இருவரும் அறைக்கு வந்தபோது நான் அவரிடம் கேட்டேன், தவறுதலாக என்னால் சாப்பாட்டில் உப்பு அதிகமாகிவிட்டது, ஆனால் நீங்கள் இதைப் பற்றி எதுவுமே சொல்லவில்லையே என்று. அதற்கு அவர் சிரித்துக்கொண்டே சொன்னார், நானும் ஏதாவது சொல்லியிருந்தால் உனக்குத்தான் எல்லாவற்றையும் விட மிக அதிகமாக வருத்தமாக இருந்திருக்கும். சாப்பாட்டை மறுபடியும் கூட செய்துவிடலாம், ஆனால் ஒருவருடைய மனம் உடைந்து போனால் அதை மீண்டும் ஒட்ட வைப்பது அவ்வளவு எளிதல்ல என்றார். அன்றுதான் முதல் முறையாக நிஜமாகவே நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி என்ற உணர்வு எனக்குள் ஏற்பட்டது. மெல்ல மெல்ல இதுவே என் முழு உலகமாக மாறிப்போனது. இன்னும் சில மாதங்களிலேயே என் உலகம் என் கண் முன்னாலேயே சிதறிப்போகப் போகிறது என்பது பற்றி எனக்கு சிறிதும் கூட தெரிந்திருக்கவில்லை. திருமணத்திற்குப் பிறகு நான் முதல் முறையாக இந்த வீட்டிற்கு வந்தபோது என் மனதிற்குள் அளவற்ற பதற்றம் இருந்தது. ஒவ்வொரு பெண்ணையும் போலவே நானும் சிறுவயதிலிருந்தே என் புகுந்த வீட்டைப் பற்றி என்னென்னவோ கனவுகள் கண்டிருந்தேன். ஆனால் கனவுகளுக்கும் நிஜத்திற்கும் இடையே மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அதனால்தான் முதல் நாளில் என்னால் எந்தத் தவறும் நடந்துவிடக்கூடாது என்று மட்டுமே நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். அடுத்த நாள் அதிகாலையிலேயே எனக்கு விழிப்பு வந்துவிட்டது. அறையில் லேசான சூரிய ஒளி வந்து கொண்டிருந்தது. எனக்கு பக்கத்தில் பார்த்தபோது அர்ஜுன் இன்னும் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தார். அவருடைய முகத்தில் அதே அமைதி இருந்தது. அதை பார்த்தாலே என் முகத்தில் தானாகவே புன்னகை வந்துவிடும். பிறகு அவருடைய தூக்கம் கலைந்துவிடக்கூடாது என்பதற்காக நான் மெதுவாக படுக்கையை விட்டு எழுந்தேன். சீக்கிரமாக தயாராகிவிட்டு சமையலறையை நோக்கிச் சென்றேன். அம்மாவும் ஏற்கனவே விழித்திருந்தார். அவர் என்னை பார்த்தவுடனேயே புன்னகைத்து, அடடே மருமகளே, இவ்வளவு அதிகாலையிலேயே ஏன் எழுந்துவிட்டாய்? இன்று நீ ஓய்வெடுத்திருக்கலாமே என்றார். நான் புன்னகைத்துக் கொண்டே சொன்னேன், இல்லை மாமியார் அவர்களே, இனி இந்த வீடும் என்னுடையதுதானே. மெல்ல மெல்ல இதன் பொறுப்புகளை நான்தானே கவனித்துக் கொள்ள வேண்டும். என் பேச்சைக் கேட்டு அவர் அன்போடு என் தலையை வருடினார். அந்த ஒரு கணத்தில் எனக்கு என் அம்மாவின் நினைவு மிகவும் அதிகமாக வந்தது. ஆனால் என் கண்களில் வந்த கண்ணீரை நான் அங்கேயே அடக்கிக் கொண்டேன். என் காரணமாக வீட்டின் சூழல் மாறிவிடக்கூடாது என்று நான் விரும்பவில்லை. பிறகு அம்மா சொன்னார், சரிவா, என்னோடு சேர்ந்து முதலில் டீ போடலாம். பிறகு நான் என் மாமியாருடன் சேர்ந்து டீ போட்டேன். என் மாமியார் என்னிடம், அர்ஜுனுக்கு டீயில் இனிப்பு கொஞ்சம் குறைவாக இருந்தால்தான் பிடிக்கும். நீ இந்த விஷயத்தை கவனத்தில் வைத்துக்கொள் என்று கூறத் தொடங்கினார். நான் அவர்களுடைய ஒவ்வொரு வார்த்தையையும் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தேன். எனக்கு அது நன்றாக இருந்தது. ஏனென்றால் அவர் என்னை மருமகளாக அல்லாமல் தன் சொந்த மகளைப் போல எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார். சிறிது நேரத்திற்குப் பிறகு நான் டீ போட்டு அதை ஒரு தட்டில் ட்ரேயில் வைத்துவிட்டு அறையை நோக்கிச் சென்றேன். அர்ஜுன் இன்னும் தூங்கிக் கொண்டிருந்தார். நான் மெதுவாக, அர்ஜுன் எழுந்திருங்கள், டீ ஆறிவிடப் போகிறது என்று கூறினேன். அதற்கு அவர் என்னை பார்த்து புன்னகைத்தபடியே, இவ்வளவு அதிகாலையிலேயே எழுந்துவிட்டாயா என்றார்.
நான் சிரித்துக்கொண்டே சொன்னேன். இப்போது நான் உங்கள் மனைவி. நான் லேட்டாக தூங்கிக் கொண்டிருந்தால் அப்புறம் வேலைகளை யார் செய்வது? அவர் எழுந்து உட்கார்ந்து கொண்டு பிறகு சொன்னார், ஒரு விஷயம் சொல்லவா? நான் சொன்னேன், ஆமாம் சொல்லுங்கள். உன்னை பார்த்தால் இந்த வீட்டிற்கு ஒரு புதிய மருமகள் வந்திருப்பது போலவே தெரியவில்லை. நீ எப்போதும் இங்குதான் இருந்தாய் என்பது போல தோன்றுகிறது என்றார். அவருடைய பேச்சைக் கேட்டு நான் புன்னகைக்க மட்டுமே செய்தேன். இதயத்தின் ஏதோ ஒரு மூலையில் ஒரு விசித்திரமான மகிழ்ச்சி இருந்தது. அதை என்னால் வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. அன்றுதான் முதல் முறையாக எனக்காக இறைவன் உண்மையிலேயே ஒரு நல்ல வாழ்க்கைத் துணையை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்பதை நான் உணர்ந்தேன். திருமணத்திற்குப் பிறகு சில நாட்கள் எப்படி கடந்தன என்று எனக்கே தெரியவில்லை. ஒவ்வொரு நாளும் காலை பொழுது கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். ஆனால் ஏன் என்று தெரியவில்லை. ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒரு புதிய நாளைப் போலத் தோன்றும். காலையில் எழுந்து முதலில் நான் குளித்துவிட்டு கோவிலில் பூஜை அறையில் விளக்கேற்றுவேன். பிறகு சமையலறைக்குச் சென்று அம்மாவுடன் சேர்ந்து டீ போடுவேன். இப்போது சமையலறையில் இருக்கும் ஒவ்வொரு டப்பாவின் இடமும் எனக்கு நன்றாக மனப்பாடம் ஆகிவிட்டது. அம்மா புன்னகைத்துக் கொண்டே சொல்வார், மருமகளே, இன்னும் சில நாட்களில் எனக்கு சமையலறையிலிருந்து விடுதலை கிடைத்துவிடும் போலிருக்கிறதே. அதற்கு நான் சிரித்துக்கொண்டே அவர்களுக்கு பதில் சொல்வேன், அது எப்படி முடியும் அம்மா? உங்கள் கை சமையலின் சுவையை என்னால் ஒருபோதும் கொண்டுவர முடியாது. அவர் என் பேச்சைக் கேட்டு சிரித்து விடுவார். அவருடைய முகத்தில் இருக்கும் புன்னகையை பார்க்கும்போது எனக்கு மிகுந்த நிம்மதி கிடைக்கும். மெல்ல மெல்ல இந்த வீட்டின் ஒவ்வொரு பொருளும் என்னுடைய சொந்தப் பொருள் போல மாறத் தொடங்கியது. வீட்டின் முற்றத்தில் இருக்கும் துளசி செடி கூட. அதற்கு ஒவ்வொரு நாளும் காலையில் தண்ணீர் ஊற்றுவது என் பழக்கமாகிவிட்டது. அர்ஜுனுக்கும் ஒரு வழக்கம், ரூல் இருந்தது. அவர் அலுவலகத்திற்குச் செல்ல எவ்வளவு நேரமாகிவிட்டாலும் சரி, என்னுடன் உட்கார்ந்து காலை உணவு சாப்பிடாமல் அவர் ஒருபோதும் வீட்டை விட்டு வெளியேற மாட்டார். ஒரு நாள் நான் அவரிடம் சொன்னேன், எப்போதாவது உங்களுக்கு நேரமாகிவிட்டால் நீங்கள் கிளம்புங்கள், நான் பிறகு சாப்பிட்டுக் கொள்கிறேன். அவர் உடனே என் பேச்சை மறுத்து, இல்லை, உணவு என்பது வெறும் வயிற்றை நிரப்புவதற்காக மட்டும் அல்ல, சேர்ந்து அமர்ந்து சாப்பிடுவதால்தான் ஒரு வீடு உருவாகிறது என்றார். அவருடைய இந்த வார்த்தைகள் என்னை எப்போதும் சிந்திக்க வைக்கும். அவர் மிகச்சிறிய விஷயங்களிலும் உறவுகளின் முக்கியத்துவத்தை புரிந்து வைத்திருந்தார். ஒருவேளை இதுதான் காரணமாக இருக்கும், நான் ஒவ்வொரு நாளும் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வாழத் தொடங்கினேன். மாலையில் அவர் அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு திரும்பும்போது முதலில் வீடு முழுவதும் என் பெயரை சொல்லி உரக்க அழைப்பார். வைஷாலி, நீ எங்கே இருக்கிறாய் என்று. நான் சமையலறையில் இருந்தாலும் சரி அல்லது மொட்டை மாடியில் துணிகளை எடுத்துக் கொண்டிருந்தாலும் சரி, அவருடைய குரலை கேட்டவுடனேயே புன்னகைத்து விடுவேன். ஒரு நாள் நான் சிரித்துக்கொண்டே அவரிடம் கேட்டேன், நீங்கள் வீட்டிற்கு வந்த உடனேயே ஏன் என் பெயரை அழைக்கிறீர்கள்? முதலில் அம்மாவிடமும் பேசலாமே. அதற்கு அவர் சொன்னார், என் அம்மா என் வாழ்க்கை, ஆனால் இப்போது நீயும் என் பழக்கமாக மாறிவிட்டாயே. அவருடைய இந்த பேச்சை கேட்டு நான் சில நொடிகள் அமைதியாகிவிட்டேன். இதயத் துடிப்பு திடீரென வேகமாகிவிட்டது போல இருந்தது. நான் என் பார்வையை தாழ்த்திக் கொண்டேன். என் முகத்தை பார்த்து அவர் உரக்கச் சிரிக்கத் தொடங்கினார். அன்று இரவு நான் தூங்கச் சென்றபோது வெகுநேரம் கூரையை டாப் பார்த்து கொண்டே, திருமணத்திற்குப் பிறகு ஒவ்வொரு பெண்ணின் வாழ்க்கையும் இவ்வளவு அழகாக இருக்குமா என்றுதான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். அப்படியிருந்தால் நிஜமாகவே நான்தான் உலகிலேயே மிக அதிர்ஷ்டசாலி பெண். ஆனால் விதி எவ்வளவு அழகான புன்னகையை கொடுக்கிறதோ அவ்வளவு கொடூரமாக அதை திரும்ப பறித்துக் கொள்ளவும் செய்யும் என்பது எனக்கு தெரிந்திருக்கவில்லை. இப்போது என் திருமணமாகி கிட்டத்தட்ட 2 மாதங்கள் ஆகிவிட்டன. என் வீட்டில் நான் முழுமையாக ஒன்றிப்போயிருந்தேன். இந்த வீட்டிற்கு நான் புதியவளாக வந்திருக்கிறேன் என்றே தோன்றவில்லை. ஒரு நாள் மாலையில் அர்ஜுன் அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு திரும்பியபோது அவருடைய முகத்தில் எப்போதும் இருக்கும் அந்த புன்னகை இல்லை. அவர் ஏதோ ஒரு சிந்தனையில் மூழ்கியிருப்பது போல் தோன்றியது. நான் அவரிடம், என்னாச்சு, இன்று அலுவலகத்தில் வேலை கொஞ்சம் அதிகமாக இருந்ததா என்று கேட்டேன். அதற்கு அவர் லேசாக, இல்லை, அப்படி ஒன்றும் இல்லை என்றார். அவர் ஏதோ ஒன்றை மறைக்கிறார் என்பதை நான் புரிந்து கொண்டேன். பிறகு இரவில் சாப்பாடு சாப்பிட்ட பிறகு நாங்கள் இருவரும் மொட்டை மாடியில் அமர்ந்திருந்தோம். வானிலையும் மிகவும் நன்றாக இருந்தது. லேசான காற்று வீசிக்கொண்டிருந்தது. பிறகு அமர்ந்தபடியே அவர், நான் உன்னிடம் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் என்று கூறத் தொடங்கினார். அவர் சொன்னார், எனக்கு அண்ணன், தம்பி அல்லது அக்கா, தங்கை யாராவது இருக்கிறார்களா என்று நீ என்னிடம் ஒருபோதும் கேட்டதே இல்லை. நான் புன்னகைத்தேன். உண்மையைச் சொல்ல வேண்டுமென்றால் என் மனதிற்குள் பலமுறை இந்த கேள்வி வந்ததுண்டு. ஆனால் உங்களுக்கு சரியாகத் தோன்றும்போது நீங்களே கூறுவீர்கள் என்று நினைத்தேன். அவர் என்னை பார்த்து புன்னகைத்தார்.
ஒருவேளை உன்னுடைய இந்த விஷயம்தான் எனக்கு எல்லாவற்றையும் விட மிக அதிகமாக பிடிக்கிறது. நீ எதற்கும் ஒருபோதும் பிடிவாதம் பிடிப்பதில்லை. நான் அவருடைய பேச்சை கேட்டுக்கொண்டே இருந்தேன். சிறிது நேரத்திற்குப் பிறகு அவர் கூறத் தொடங்கினார், எனக்கு ஒரு அக்கா இருக்கிறாள். நான் கொஞ்சம் திடுக்கிட்டேன். நிஜமாகவா? ஆனால் அம்மா என்னிடம் ஒருபோதும் சொல்லவில்லையே, மேலும் நமது திருமணத்திலும் கூட யாரும் இல்லையே. அவர் சொன்னார், ஆமாம், ஏனென்றால் அவள் என் உடன் பிறந்த அக்கா இல்லை. அவள் என் மாற்றாந்தாய் மகள், சகோதரி. அவள் பெயர் நிஷா. நான் அவருடைய பேச்சை கவனமாக கேட்டேன். நான் மிகவும் சிறியவனாக இருந்தபோது அப்பாவின் முதல் திருமணத்தின் மூலம் நிஷா அக்கா பிறந்திருந்தாள். பிறகு அவளுடைய அம்மா இறந்துவிட்டார். அதற்கு சில வருடங்களுக்குப் பிறகு அப்பா இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார். அதன் பிறகுதான் நான் பிறந்தேன். ஆனால் நாங்கள் இருவரும் ஒருபோதும் ஒருவரை ஒருவர் மாற்றாந்தாய் பிள்ளையாக நினைத்ததே இல்லை. பிறகு அக்காவிற்கு திருமணமும் விரைவில் நடந்துவிட்டது. திருமணத்திற்குப் பிறகு அவள் தன் கணவனுடன் வேறு நகரத்திற்கு சென்றுவிட்டாள். நான் கேட்டேன், அப்படியானால் அவர் ஏன் நமது திருமணத்திற்கு வரவில்லை? அப்போது அர்ஜுன் கொஞ்சம் சோகமாகச் சொன்னார், அவள் வரத்தான் விரும்பினாள். ஆனால் அந்த நேரத்தில் விக்ரம் சாருக்கு, அவள் கணவருக்கு விபத்து, ஆக்சிடென்ட் ஏற்பட்டுவிட்டது. அவருக்கு பெரிய அளவில் காயம் எதுவும் ஏற்படவில்லை. ஆனால் மருத்துவர் அவரை சில வாரங்கள் ஓய்வெடுக்கச் சொன்னார். அவளால் அவரை தனியாக விட்டுவிட்டு வர முடியவில்லை. அதனால்தான் அவள் என்னிடம் பலமுறை ஃபோன் செய்து மன்னிப்பும் கேட்டாள். நான் மெதுவாகச் சொன்னேன், சரி, பரவாயில்லை. உறவுகள் என்பது எப்படியும் இதயத்திலிருந்துதான் பேணப்படுகின்றன, வெறும் திருமணத்திற்கு வருவதால் மட்டும் அல்ல. அதனால் எப்போது அவர்களுக்கு பார்க்க வேண்டும் என்று தோன்றுகிறதோ அப்போது பார்த்து கொள்ளலாம். என் இந்த வார்த்தையைக் கேட்டு அர்ஜுன் புன்னகைத்தார். நீ இதைத்தான் சொல்வாய் என்று எனக்குத் தெரியும். பிறகு அவர் தன் போனை எடுத்து எனக்கு புகைப்படங்களை காண்பித்தார். அந்த புகைப்படத்தில் அர்ஜுன் ஒரு பெண் மற்றும் அவளுடன் ஒரு மனிதன் நின்று கொண்டிருந்தான். இதோ பார், இவள்தான் நிஷா அக்கா, இவர்தான் அவர் கணவர் விக்ரம் சார். நான் புகைப்படத்தை கையில் வாங்கி உற்று பார்த்தேன். நிஷா அக்காவின் முகத்தில் லேசான புன்னகை இருந்தது. விக்ரம் சாரும் பார்ப்பதற்கு முற்றிலும் ஒரு சாதாரணமான பக்குவப்பட்ட மனிதராகத் தெரிந்தார். அவர்களை பார்த்ததும் என் மனதில் மிக விரைவில் இவர்களை சந்திக்கப் போகிறோம் என்ற எண்ணமே வந்தது. புகைப்படத்தில் முதல் முறை பார்த்து என் குடும்பத்தின் ஒரு பகுதியாக நான் நினைத்துக் கொண்டிருக்கும் இதே மனிதர்கள் ஒரு நாள் என் உலகத்தையே அழிக்கப் பார்ப்பார்கள் என்று எனக்கு சிறிதும் கூடத் தெரிந்திருக்கவில்லை. அன்று இரவுக்குப் பிறகு நான் அடிக்கடி அர்ஜுனிடம் நிஷா அக்காவைப் பற்றி பேசி கேட்டுக்கொள்வேன். ஏன் என்று தெரியவில்லை, புகைப்படத்தை பார்த்த பிறகு என் மனதில் அவர்களை சந்திக்க வேண்டும் என்ற ஒருவித தவிப்பு, படபடப்பு ஏற்பட்டுவிட்டது. ஒரு நாள் நான் டீ குடித்துக்கொண்டே அர்ஜுனிடம் கேட்டேன், அக்காவிடம் நீங்கள் அடிக்கடி பேசுகிறீர்களா என்று. அதற்கு அவர் தன் தலையை அசைத்துக்கொண்டே, ஆமாம், பேசுகிறேன், ஆனால் முன்போல இல்லை. எல்லாரும் தங்கள் வாழ்க்கையில் பிஸியாகி விடுகிறார்கள். அப்புறம் அவர்கள் இருக்கும் நகரமும் மிகவும் தூரத்தில் இருக்கிறது. அதனால் நினைத்தாலும் அடிக்கடி சந்திக்க முடிவதில்லை என்றார். நான் புன்னகைத்துக் கொண்டே சொன்னேன், ஆமாம், பரவாயில்லை. அவர்கள் எப்போது இங்கு வந்தாலும் நான் அவர்களை அவ்வளவு நன்றாக கவனித்துக் கொள்வேன். அவர்களுக்கு திரும்பப் போகவே மனம் வராது. என் பேச்சைக் கேட்டு அர்ஜுன் சிரிக்கத் தொடங்கினார். இவ்வளவு பாசம் காட்டாதே, அப்புறம் நிஜமாகவே இங்கேயே தங்கிவிடுவதாக பிடிவாதம் பிடித்தால் என்ன செய்வது? நானும் சிரித்துக்கொண்டே சொன்னேன், ஆமாம், அப்படியானால் அவர்கள் இங்கேயே இருக்கட்டும். அது நல்லதுதானே? வீட்டில் கலகலப்பாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். அர்ஜுன் என்னை அப்படியே பார்த்து கொண்டிருந்தார். ஒருவேளை அவருக்கு என்னுடைய இந்த எளிமைதான் மிகவும் பிடித்திருந்தது போலும். நான் ஒவ்வொரு உறவையும் முழு மனதோடு ஏற்றுக்கொள்ள விரும்பினேன். இப்படியே நாட்களும் கடந்து கொண்டிருந்தன. எல்லாமே நன்றாகப் போய்க் கொண்டிருந்தது. அர்ஜுன் காலையில் அலுவலகத்திற்குச் சென்று விடுவார். நான் வீட்டின் எல்லா வேலைகளையும் செய்வேன். அம்மாவுடன் அமர்ந்து பழைய கதைகளை பேசுவேன். சில நேரங்களில் அவரிடமிருந்து புதிய சமையல் குறிப்புகளையும் ரெசிபிகளையும் கற்றுக்கொள்வேன். மாலையில் அர்ஜுன் திரும்பியதும் நாங்கள் மூவரும் ஒன்றாக அமர்ந்து டீ குடிப்போம். பிறகு நாங்கள் சில சமயங்களில் மொட்டை மாடியில் உலா போவோம். சில நேரங்களில் நாங்கள் சந்தைக்குச் சென்று சில பொருட்களை வாங்கிக் கொண்டு வருவோம். சில சமயம் எந்த காரணமும் இல்லாமல் நள்ளிரவு வரை இப்படியே பேசிக்கொண்டும் இருப்போம். என் வாழ்க்கையில் இப்போது எந்த ஒரு குறையும் இல்லை என்பது போலத்தான் தோன்றியது. ஆனால் ஒரு நாள் காலையில் எல்லாமே மாறிப்போனது. நான் சமையலறையில் காலை உணவு தயார் செய்து கொண்டிருந்தேன். அம்மா தன் அறையில் பூஜை செய்து கொண்டிருந்தார். அர்ஜுன் அலுவலகத்திற்குச் செல்ல தயாராகிக் கொண்டிருந்தார். அப்போது திடீரென ஏன் என்று தெரியவில்லை, என் தலையில் லேசாக வலிக்கத் தொடங்கியது. ஒருவேளை சரியாக தூக்கம் வராததால்தான் இப்படி தோன்றுகிறது போலும் என்று நான் நினைத்தேன்.
நான் அதை பெரிதாக கண்டுகொள்ளாமல் மீண்டும் வேலையில் மூழ்கினேன். ஆனால் சில நிமிடங்களுக்குப் பிறகு என் கண்களுக்கு முன்னால் எல்லாமே மங்கலாக தெரியத் தொடங்கியது. என் கால்களுக்கு கீழே இருந்த தரை நழுவுவது போன்ற உணர்வு எனக்கு ஏற்பட்டது. நான் உடனடியாக அருகிலிருந்த சமையலறை மேடையை கிச்சன் சிலிப் பிடித்து முட்டுக் கொடுத்துக் கொண்டேன். இதற்குள் அம்மாவின் பார்வை என் மீது விழுந்தது. அவர் பதற்றத்துடன் கேட்டார், அடடே மருமகளே, என்னாச்சு? உன்னுடைய முகம் ஏன் இவ்வளவு வெளுத்துப் போய்விட்டது? நான் புன்னகைக்க முயன்றவாறே, ஒன்றுமில்லை அம்மா, லேசாக தலை சுற்றுவது போல இருந்தது என்றேன். ஆனால் என் பேசி முடிப்பதற்குள்ளேயே திடீரென எனக்கு கடுமையான வாந்தி வருவது போன்ற உணர்வு ஏற்பட்டது. நான் ஓடிச் சென்று சிங்க் அருகில் நின்றேன். அம்மாவும் எனக்கு பின்னாலேயே ஓடிவந்தார். அவர் என் முதுகை வருடிக் கொடுத்தபடியே, இப்பொழுதே அர்ஜுனை அழைக்கிறேன் என்றார். அதே நேரத்தில் அர்ஜுன் அலுவலகத்திற்கு தயாராகி வெளியே வந்து கொண்டிருந்தார். அம்மா அவரிடம் பதற்றமான குரலில், அர்ஜுன், கொஞ்சம் சீக்கிரம் வா, மருமகளின் உடல்நிலை சரியில்லாதது போல் தெரிகிறது என்றார். அர்ஜுன் ஓடோடி சமையலறைக்கு வந்துவிட்டார். என்னை பார்த்ததும் அவருடைய முகத்தின் நிறமும் மாறிவிட்டது. அவர் சொன்னார், உனக்கு என்னாச்சு? எங்கேயாவது வலிக்கிறதா? துன்பமாக இருக்கிறதா? நான் மெதுவான குரலில் சொன்னேன், தெரியவில்லை, மிகவும் தலை சுற்றுகிறது. உடனே அவர் என் கையை பிடித்துக் கொண்டார். வா, நாம் இப்பொழுதே மருத்துவமனைக்குச் செல்லலாம். நான் மறுத்துப் பார்த்தேன். இல்லை, அந்த அளவுக்கு ஒன்றும் உடல்நிலை மோசமாகவில்லை, சற்று நேரத்தில் சரியாகிவிடுவேன் என்று. ஆனால் அர்ஜுன் என் ஒரு வார்த்தையை கூட கேட்கத் தயாராக இல்லை. இல்லை, உன்னுடைய உடல்நிலையை விட எனக்கு எதுவும் முக்கியமில்லை என்றார். அவருடைய குரலில் இருந்த பதற்றம் தெளிவாக கேட்டது. பிறகு அவர் உடனடியாக வண்டியை எடுத்தார். அம்மா என் தோளில் கை வைத்து, பதற்றப்படாதே மருமகளே, எல்லாமே சரியாகிவிடும் என்றார். நான் அமைதியாக தலையசைத்துவிட்டு அர்ஜுனுடன் மருத்துவமனைக்குச் சென்றேன். அங்கு சென்றதும் மருத்துவர் என்னைச் சோதித்துப் பார்த்தார். சில பரிசோதனைகளை, டெஸ்டுகளை செய்யச் சொன்னார். பிறகு அந்த பரிசோதனை முடிவுகள் வரும் வரை நாங்கள் இருவரும் வெளியே இருந்த நாற்காலியில் அமர்ந்திருந்தோம். அர்ஜுன் மீண்டும் மீண்டும் பதற்றத்துடன் ஒருமுறை என்னை பார்ப்பதும் மறுமுறை மருத்துவரின் அறையை பார்ப்பதுமாக இருந்தார். அப்போது நான் அவருடைய கையை என் கைகளில் ஏந்திக் கொண்டு சொன்னேன், இவ்வளவு கவலைப்படாதீர்கள், நான் முற்றிலும் நலமாக இருக்கிறேன். அவர் என்னை நோக்கி பார்த்து ஒரு சிறிய புன்னகையுடன் கூறினார், உனக்கு லேசான கஷ்டம் என்றாலும் கூட மிக அதிகமான வலி எனக்குத்தான் ஏற்படும். அவருடைய வார்த்தைகளைக் கேட்டு என் கண்கள் கலங்கின. நர்ஸ் எங்களை டாக்டரின் அறைக்குள் அழைத்தார். டாக்டர் எங்கள் ரிப்போர்ட்களை பார்த்து கொண்டிருந்தார். பிறகு அவர் புன்னகைத்தபடி என்னை நோக்கி பார்த்தார். வாழ்த்துகள், நீங்கள் அம்மாவாகப் போகிறீர்கள் என்றார். ஒரு நிமிடம் நான் எதையோ தவறாக கேட்டுவிட்டது போல் எனக்கு தோன்றியது. அப்போது நான் அர்ஜுனை பார்த்தேன். அவரும் அப்படியே அமைதியாக நின்று கொண்டிருந்தார். அர்ஜுனின் முகத்தில் மகிழ்ச்சி தெளிவாகத் தெரிந்தது. என்னாலும் என் மகிழ்ச்சியை கட்டுப்படுத்த முடியவில்லை. பிறகு கண்களிலிருந்து கண்ணீர் வழியத் தொடங்கியது. ஆனால் இந்த முறை இந்த கண்ணீர் துக்கத்திற்கானதல்ல, என் வாழ்க்கையின் மிகப்பெரிய மகிழ்ச்சிக்கானதாகும். டாக்டரின் அறையிலிருந்து வெளியே வந்த பிறகும் நான் உண்மையிலேயே அம்மாவாகப் போகிறேன் என்பதை என்னால் நம்பவே முடியவில்லை. நான் மீண்டும் மீண்டும் என் ரிப்போர்ட்களை பார்த்து கொண்டிருந்தேன். பிறகு அர்ஜுனின் முகத்தை பார்த்தேன், ஏனென்றால் அவரும் ஒரு குழந்தையைப் போல புன்னகைத்துக் கொண்டிருந்தார். திடீரென்று அவர் என் கையை பிடித்துக்கொண்டு, நான்தான் உலகின் அதிர்ஷ்டசாலி மனிதன் என்றார். நானும் சிரித்துக்கொண்டே, உங்களுக்கு இவ்வளவு மகிழ்ச்சியா என்றேன். வைஷாலி, இந்த தருணத்திற்காக நான் எவ்வளவு காலமாக காத்துக் கொண்டிருந்தேன் என்பது உனக்கு புரியாது. நான் அவரை வம்புக்கிழுக்கும் வகையில், அப்படியா சார், ஆனால் நமக்கு பெண் குழந்தை பிறந்தால் என்றேன். அதற்கு அவருடனே, அப்படியென்றால் என்னைவிட மகிழ்ச்சியடைபவர் வேறு யாரும் இருக்க மாட்டார்கள் என்றார். அப்படியானால் ஆண் குழந்தை பிறந்தால் என்றதற்கு அவரும் உடனே, ஆமாம், நிச்சயமாக, ஏனென்றால் எனக்கு குழந்தை அல்ல, நீங்கள் இருவர்தான் மிக முக்கியம். ஆணோ பெண்ணோ எனக்கு அதில் எந்த வித்தியாசமும் இல்லை என்றார். அவருடைய இந்த வார்த்தைகளைக் கேட்டு நான் அப்படியே அவரை பார்த்துக்கொண்டே நின்றுவிட்டேன். ஒவ்வொரு முறையும் போலவே அவர் மீண்டும் என் இதயத்தை வென்றுவிட்டார். அப்படியே மருத்துவமனையிலிருந்து வெளியே வரும்போது அவர் ஒரு இனிப்புக் கடையின் முன்னால் காரை நிறுத்தினார். நான் ஆச்சரியத்துடன், இப்போதே இனிப்பா என்று கேட்டேன். அதற்கு அவர், ஆமாம், இவ்வளவு பெரிய நற்செய்தி இருக்கும்போது நான் வெறும் கையோடு வீட்டிற்குச் செல்வதா? அப்படி நடக்கவே முடியாது என்றார். பிறகு சிறிது நேரத்தில் அவர் ஒரு பெரிய இனிப்புப் பெட்டியுடன் திரும்பி வந்தார். வழிநெடுகிலும் அவர் புன்னகைத்துக் கொண்டே என்னிடம் பேசிக்கொண்டே வந்தார்.
நாங்கள் வீட்டிற்குச் சென்றதும் அம்மா வாசலிலேயே எங்களுக்காக காத்துக் கொண்டிருந்தார். அவருடைய முகத்தில் கவலை தெளிவாக தெரிந்தது. என்ன ஆச்சுப்பா? டாக்டர் என்ன சொன்னார்? மருமகள் நல்லா இருக்கா இல்லையா என்று கேட்டார். நான் ஏதாவது சொல்வதற்கு முன்பே அர்ஜுன் இனிப்பு பெட்டியை அம்மாவின் கைகளில் வைத்தார். இந்தாங்க, இனிப்பு சாப்பிடுங்க. ஆனால் என்ன விசேஷம்பா என்று கேட்டார். முதலில் அவரால் நம்ப முடியவில்லை. பிறகு அவர் என்னை நோக்கி பார்த்தார். அடுத்த கணமே என்னை தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டார். அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வரத் தொடங்கியது. அவர் மீண்டும் மீண்டும் இறைவனின் பெயரை சொல்லிக் கொண்டிருந்தார். நமது வீட்டில் இத்தனை வருடங்களுக்குப் பிறகு இவ்வளவு பெரிய மகிழ்ச்சி வந்திருக்கிறது. அன்று வீடு முழுவதும் ஒரு திருவிழா போன்ற சூழல் நிலவியது. பல வருடங்களாக இந்த குடும்பத்தின் அங்கமாக இருந்தவர்கள் அன்று மாலை அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்ததை நான் பார்த்தேன். முதலில் வந்தவர் சஞ்சீவ் காகா. அவர் கடந்த 25 வருடங்களாக இந்த வீட்டில் இருக்கிறார். முதலில் அவர் அப்பாவுடன் இருந்தார். அவர் மறைந்த பிறகும் அவர் இந்த வீட்டை விட்டுப் போகவில்லை. வெளியிலுள்ள அனைத்து பொறுப்புகளையும் அவர்தான் கவனித்துக் கொண்டார். எல்லாவற்றையும் அவர்தான் பார்த்து கொண்டார். ஆனால் அவர்கள் தங்களை ஒருபோதும் வேலைக்காரராக கருதியதில்லை. இந்த வீட்டில் யாரும் அவர்களை வேலைக்காரராகவும் நடத்தவில்லை. நான் ஆரம்பத்திலிருந்தே அவர்களை சஞ்சீவ் காகா மாமா என்றுதான் அழைத்து வந்தேன். அவர்களும் என்னை எப்போதும் ஒரு மகளைப் போலத்தான் நடத்தினார்கள். அந்த மகிழ்ச்சியான செய்தியை கேட்டவுடன் புன்னகையுடன் இரு கைகளையும் கூப்பினார்கள். நீங்கள் இருவரும் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் மகளே. இனி இந்த வீட்டில் குட்டி முதலாளி அல்லது குட்டி முதலாளியின் மழலைச் சத்தமும் எதிரொலிக்கும். நான் சிரித்துவிட்டேன். எங்கள் வீட்டில் இன்னொருவரும் இருந்தார். சாந்தி காகி, அத்தை. அவர் தினமும் காலையில் வந்து கூட்டி பெருக்குவது, துடைப்பது, பாத்திரங்களை கழுவுவது மற்றும் இதர சுத்தம் செய்யும் வேலைகளை செய்வார். அவருக்கு நிச்சயம் வயதாகிவிட்டிருந்தது. ஆனாலும் அவர் இன்றும் தன் வேலையை முழு மனதோடு செய்து வந்தார். என்னை பார்த்தவுடனேயே எப்போதும் சொல்வார், அடே மருமகளே, இவ்வளவு வேலை செய்யாதே. இப்பொழுதிலிருந்தே உன் உடம்பை பார்த்துக்கொள். எங்களுக்கெல்லாம் தெரியும், அம்மாவாகப் போகும் பெண் முதலில் தன்னைத்தானே கவனித்துக் கொள்ள வேண்டும். இப்படியாக முழு வீடும் என் மீது அக்கறை கொள்ளத் தொடங்கியது. சில நேரங்களில் யாரும் என்னை கனமான பொருட்களை தூக்கவிடுவதில்லை. சில நேரங்களில் சஞ்சீவ் காகா கேட்காமலேயே பழங்களையும் இளநீரையும் கொண்டு வந்து தருவார். ஒரு பெண்ணுக்கு தன் புகுந்த வீட்டில் இதைவிட அதிக அன்பு கிடைக்க முடியாது என்று எனக்குத் தோன்றியது. மெல்ல மெல்ல எனது 5வது மாதம் தொடங்கியது. நான் பால்கனியில் நாற்காலியில் அமர்ந்திருந்தேன். லேசான காற்று வீசிக்கொண்டிருந்தது. திடீரென்று என் வயிற்றில் ஒரு மிக லேசான அசைவை உணர்ந்தேன். நான் அப்படியே அதிர்ந்து போனேன். நான் பதற்றத்துடன் என் வயிற்றில் கையை வைத்தேன். சிறிது நேரத்திற்குப் பிறகு மீண்டும் அதே லேசான அசைவு ஏற்பட்டது. என் கண்கள் மகிழ்ச்சியால் பிரகாசித்தன. அதே நேரத்தில் அர்ஜுன் அலுவலகத்திலிருந்து திரும்பினார். நான் கிட்டத்தட்ட ஓடிச் சென்று அவரிடம் சென்றேன். அர்ஜுன், சீக்கிரம் வாருங்கள். அவர் பயந்து போனார். என்னாச்சு? அப்போது நான் அவர் கையை பிடித்து என் வயிற்றில் வைத்தேன். சிறிது நேரம் வரை ஒன்றும் நடக்கவில்லை. பிறகு திடீரென்று குழந்தை மீண்டும் ஒரு லேசான அசைவை செய்தது. அர்ஜுன் அப்படியே அந்த இடத்திலேயே உறைந்து போனார். அவர் கண்கள் விரிந்தன. இதை நம் குழந்தைதான் செய்ததா? இதற்கு நான் புன்னகையுடன் தலையசைத்தேன். பிறகு அடுத்த கணமே அவர் தன் தலையை குனிந்து என் நெற்றியில் முத்தமிட்டார். அவர் கண்களில் கண்ணீர் இருந்தது, ஆனால் இதழ்களில் புன்னகையும் இருந்தது. அந்த நாளுக்குப் பிறகு அர்ஜுனுக்கு ஒரு புதிய பழக்கம் ஏற்பட்டது. ஒவ்வொரு இரவும் தூங்குவதற்கு முன் அவர் என் அருகில் அமர்ந்து கொள்வார். என் வயிற்றில் கை வைத்து தன் குழந்தையிடம் பேசுவார். கேட்டுக்கொண்டிருக்கிறாயல்லவா ஜூனியர் அர்ஜுன்? இப்பொழுதிலிருந்தே உன் அம்மாவை தொந்தரவு செய்யாதே. சில நேரங்களில் அவர் சொல்வார், எனக்கு மகள் பிறந்தால் அவள் அப்படியே உன்னைப் போலத்தான் இருப்பாள். பிறகு அவர் கூறுவார், மகன் பிறந்தால் அவனுக்கும் நான் என்னைப் போல தன் மனைவியை மதிக்க கற்றுக் கொடுப்பேன். என் குழந்தைக்கு இதைவிடச் சிறந்த தந்தை எப்போதும் கிடைக்க முடியாது என்று எனக்கு தோன்றியது. பிறகு பார்த்து கொண்டிருக்கும்போதே 9 மாதங்கள் எப்போது முடிவடைந்தன என்று யாருக்குமே தெரியவில்லை. ஒரு நாள் இரவு திடீரென்று எனக்கு கடுமையான வலி ஏற்பட்டது. அர்ஜுன் ஒரு கணம் பதற்றமடைந்தார். சஞ்சீவ் காகா உடனடியாக வண்டியை எடுத்தார். அம்மா இறைவனின் பெயரை உச்சரித்தபடி என்னுடன் அமர்ந்து கொண்டார். வழிநெடுகிலும் அர்ஜுன் என் கையை பிடித்துக் கொண்டிருந்தார். மீண்டும் மீண்டும் ஒரே ஒரு விஷயத்தைத்தான் சொல்லிக் கொண்டிருந்தார். ஒன்றும் ஆகாது வைஷாலி, நான் உன்னுடன் இருக்கிறேன்.
மருத்துவமனைக்குச் சென்றதும் நான் பிரசவ அறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டேன். வெளியில் அர்ஜுன், அம்மா மற்றும் சஞ்சீவ் காகா ஆகியோர் பதற்றத்துடன் காத்துக் கொண்டிருந்தனர். நேரம் அப்படியே நின்றுவிட்டது போலிருந்தது. சுமார் 2 மணி நேரத்திற்குப் பிறகு திடீரென்று அந்த தாழ்வாரம் முழுவதும் ஒரு பச்சிளம் குழந்தையின் அழுகுரல் எதிரொலித்தது. பிறகு சிறிது நேரத்திற்குப் பிறகு மருத்துவர் வெளியே வந்தார். அவர் முகத்தில் புன்னகை இருந்தது. வாழ்த்துகள், உங்களுக்கு மகன் பிறந்திருக்கிறான். தாயும் சேயும் நலமாக இருக்கிறார்கள். இதைக் கேட்டதும் அர்ஜுனின் கண்கள் கலங்கின. அம்மா இறைவனுக்கு நன்றி செலுத்தினார். சஞ்சீவ் காகா மகிழ்ச்சியுடன் கூறினார், இன்று தெரு முழுவதும் இனிப்பு விநியோகிக்க வேண்டும். பிறகு எனக்கு நினைவு திரும்பியபோது முதலில் என் பார்வை அந்த சிறிய முகத்தின் மீதுதான் விழுந்தது. எனக்கு அருகில் ஒரு சிறிய துணியில் சுற்றப்பட்டிருந்த அழகான குழந்தை ஆழ்ந்த உறக்கத்தில் தூங்கிக் கொண்டிருந்தது. நான் நடுங்கும் கரங்களால் அவனுடைய கன்னத்தை லேசாகத் தொட்டேன். இவ்வளவு சிறியவன், இவ்வளவு நிஷ்பாவி, இவன் என் மகன்தான் என்பதை என்னால் நம்பவே முடியாமல் இருந்தது. என் கண்களிலிருந்து தானாகவே கண்ணீர் வழியத் தொடங்கியது. அதற்குள் அர்ஜுன் அறைக்குள் வந்தார். அவர் கையில் ஒரு சிறிய பூங்கொத்து இருந்தது. அவர் பார்வை என் மீது விழுந்தவுடனேயே புன்னகையுடன் மெதுவாக என் அருகில் வந்து, எப்படி இருக்கிறாய்? இப்போது எப்படி உணர்கிறாய்? என்று கேட்டார். நான் புன்னகையுடன், ஆம், இப்போது நன்றாக இருக்கிறேன் என்றேன். பிறகு என் பார்வை குழந்தையின் மீது விழுந்தது. நான் மெதுவாக, பாருங்கள், நம் மகன் எவ்வளவு அழகாக இருக்கிறான் அல்லவா என்றேன். அப்போது அர்ஜுன் அன்போடு குழந்தையை தன் மடியில் தூக்கிக் கொண்டார். அந்த தருணத்தில் இறைவன் என் மடியை மகிழ்ச்சியால் நிரப்பிவிட்டது போல் எனக்கு தோன்றியது. பிறகு 3 நாட்களுக்கு பிறகு எங்களுக்கு மருத்துவமனையிலிருந்து விடுப்பு கிடைத்தது. நாங்கள் வீட்டிற்குச் சென்றவுடனேயே வாசலில் கோலம் போடப்பட்டிருந்தது. பூ மாலைகள் தொங்கவிடப்பட்டிருந்தன. சாந்திகாகி ஆரத்தி தட்டோடு நின்று கொண்டிருந்தார். அம்மா குழந்தையை தன் மடியில் வாங்கிக் கொண்டு அவனுக்கு திருஷ்டி கழித்தார். பிறகு மெதுவாக, என் பேரனை இந்த வீட்டிற்கு வரவேற்கிறேன் என்றார். சஞ்சீவ் காகா வெளியில் நின்றபடி புன்னகைத்துக் கொண்டிருந்தார். அவர் குழந்தையை பார்த்தவுடனேயே, இவனுடைய கண்கள் அப்படியே குட்டி முதலாளியைப் போலவே இருக்கின்றன என்றார். இதைக் கேட்டு அனைவரும் புன்னகைக்கத் தொடங்கினர். சிறிது நேரத்திற்குப் பிறகு குழந்தைக்கு பெயர் சூட்டுவது பற்றிய பேச்சு தொடங்கியது. அம்மா, பெயர் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அதைக் கேட்டவுடனேயே மனம் மகிழ்ச்சியடைய வேண்டும் என்றார். அர்ஜுன் என்னை நோக்கினார். வைஷாலி, நீ சொல், உனக்கு எந்த பெயர் பிடித்திருக்கிறது? நான் முதலில் இல்லை, நீங்களே வைத்துவிடுங்கள் என்று மறுத்தேன். ஆனால் அர்ஜுன் கேட்கவில்லை. பிறகு நீண்ட நேரம் நாங்கள் அனைவரும் வெவ்வேறு பெயர்களை யோசித்துக் கொண்டிருந்தோம். திடீரென்று என் பார்வை எங்கள் மகனின் மீது விழுந்தது. அவன் தூக்கத்திலும் லேசாக புன்னகைத்துக் கொண்டிருந்தான். நான் மெதுவாக ஃப்ரேம், அன்பு என்று சொன்னபோது அனைவரும் என்னை நோக்கினர். நான் ஏனென்று தெரியவில்லை, எனக்கு இந்த பெயர் மிகவும் பிடித்திருக்கிறது என்றேன். உடனே அர்ஜுன், அப்படியானால் முடிவாகிவிட்டது, இன்றையிலிருந்து இவன் பெயர் ஃப்ரேம் என்றார். அம்மாவும் மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டார். இப்படியாக எங்கள் மகனுக்கு ஃப்ரேம் என்று பெயரிடப்பட்டது. நேரம் யாருக்காகவும் நிற்பதில்லை. பார்த்து கொண்டிருக்கும்போதே பிரேமிற்கு 6 மாதங்கள் முடிந்துவிட்டன. பிறகு 1 வயதாகி எப்போது அவன் 2.5, 2 1 கீழ் 2 வயதை அடைந்தான் என்றே தெரியவில்லை. வீடு முழுவதும் அவனுடைய குறும்புத்தனமான குரல்கள் எதிரொலித்துக் கொண்டே இருக்கும். சில நேரங்களில் அவன் நாள் முழுவதும் முற்றத்தில் பந்தை எடுத்துக்கொண்டு ஓடிக்கொண்டிருப்பான். சில நேரங்களில் என் துப்பட்டாவை பிடித்துக்கொண்டு என்னை தொந்தரவு செய்வான். சில நேரங்களில் அர்ஜுனின் காலணிகளை அணிந்து கொண்டு வீடு முழுவதும் பெருமையோடு உலா வருவான். இப்போது என் வாழ்க்கை முழுமையடைந்துவிட்டதாக எனக்கு தோன்றியது. ஆனால் மனிதன் எப்போது அதிக மகிழ்ச்சியாக இருக்கிறானோ அங்கேதான் விதி பல நேரங்களில் தன் ஆட்டத்தை தொடங்குகிறது. எங்கள் ஃப்ரேம் இப்போது 2.5 வயதாகியிருந்தான். அவனுடைய நிஷ்பாவித்தனமான பேச்சுகள் அனைவரையும் சிரிக்க வைக்கும். காலையில் என் தூக்கம் இப்போது அலாரத்தால் அல்ல, அவனுடைய இனிமையான குரலினால்தான் கலைந்தது. அவன் என் மேல் ஏறி அமர்ந்து என் கன்னத்தில் ஒரு சிறிய முத்தம் கொடுப்பான். பிறகு அம்மா, பசிக்கிறது என்பான். நான் அவனை மடியில் தூக்கிக் கொண்டு, சரி, இன்று என் செல்ல மகனுக்காக நல்ல சாப்பாடு சமைக்கிறேன் என்பேன். அவன் தினமும் ஒரு புதிய பதிலை கூறுவான். என்னிடம், அம்மா உருளைக்கிழங்கு பராட்டா சாப்பிடுவேன் என்பான். சில நேரங்களில் ரவை அல்வா செய்யச் சொல்வான். ஒருவேளை அவனுடைய மூட் இன்னும் நன்றாக இருந்தால், என் அம்மா என்ன சமைக்கிறார்களோ அதையே நான் சாப்பிட்டுக் கொள்கிறேன் என்பான். அவனுடைய பேச்சைக் கேட்கும்போது என் மனம் நிறைந்துவிடும். அர்ஜுனும் முன்பை விட அதிக வேலையாக இருக்கத் தொடங்கினார். அவருடைய வேலை மிகவும் அதிகரித்திருந்தது. ஆனால் எவ்வளவு நேரமானாலும் சரி, அவர் வீட்டிற்கு வந்தவுடனேயே முதலில் பிரேமை தன் மடியில் தூக்கிக் கொள்வார்.
ஒருவேளை ஃப்ரேம் தூங்கியிருந்தால் அவர் அவனை எழுப்பவும் மாட்டார். அவனுடைய நெற்றியில் அன்போடு கையை வருடிவிட்டு புன்னகைப்பார். ஒரு நாள் நான் அவரிடம் சொன்னேன், இவ்வளவு தாமதமாக வருகிறீர்கள், இருந்தாலும் முதலில் பிரேமிடம்தான் செல்கிறீர்கள். சிறிது நேரம் ஓய்வெடுத்துக் கொள்ளக்கூடாதா? அப்போது அவர் என்னை நோக்கி, ஏனென்றால் நாள் முழுவதும் இந்த தருணத்திற்காகத்தான் நான் காத்துக் கொண்டிருக்கிறேன், எப்போது வீட்டிற்குச் செல்வேன், எப்போது என் மகனுடன் விளையாடுவேன் என்றார். ஒரு நாள் மாலை நாங்கள் அனைவரும் முற்றத்தில் அமர்ந்திருந்தோம். ஃப்ரேம் தன் சிறிய பந்துடன் விளையாடிக் கொண்டிருந்தான். அர்ஜுன் அவனுக்குப் பின்னால் ஓடிக்கொண்டிருந்தார். அம்மாவும் வராந்தாவில் அமர்ந்து இருவரையும் பார்த்து கொண்டிருந்தார். அவளுடைய முகத்தில் ஒரு புன்னகை இருந்தது. அது அநேகமாக ஒவ்வொரு பாட்டியின் முகத்திலும் தன் பேரனை பார்க்கும்போது வந்துவிடும். நான் சமையலறையிலிருந்து தேநீர் எடுத்துக்கொண்டு வெளியே வந்தேன். நான் ஒரு கணம் அனைவரையும் பார்த்தேன். இந்தச் சிரிப்பு எப்போதும் இப்படியே நிலைத்திருக்க வேண்டும் என்று மனதிற்குள் இறைவனிடம் பிரார்த்தனை செய்தேன். எனக்கு வேறு எதுவும் தேவையும் இல்லை. அந்த நேரத்தில் வாழ்க்கை மிக விரைவில் என் இந்த பிரார்த்தனைக்கு ஒரு சோதனை வைக்கப் போகிறது என்றும், எங்கள் மகிழ்ச்சியின் மிகக் கடினமான காலம் இப்போது மெல்ல மெல்ல எங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்றும் எனக்கு சிறிதும் தெரிந்திருக்கவில்லை. பார்த்துக் கொண்டிருக்கும்போதே பிரேமிற்கு இப்போது 3 வயதாகிவிட்டது. அவனுடைய மழலை பேச்சைக் கேட்டு வீடு முழுவதிலும் உள்ளவர்களின் முகங்கள் மலரும். இப்போது அவன் நர்சரி பள்ளிக்குச் செல்லவும் தொடங்கியிருந்தான். ஆரம்பத்தில் அவன் என் கையை விடுவதற்கே சம்மதிக்க மாட்டான். பள்ளிவாசலை அடைந்தவுடனேயே என் புடவையை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு, அம்மா நான் போக மாட்டேன், நீயும் வா தாயேன் என்று நிஷ்பாவித்தனமாக கூறுவான். நான் அவனுக்கு முன்னால் முழங்காலிட்டு அமர்வேன். அவனுடைய கன்னத்தை வருடியபடி, சிறிது நேரம்தான் செல்லம், அப்புறம் அம்மா உன்னை அழைத்துச் செல்ல வந்து விடுவேன் என்று கூறுவேன். அப்போது அவன் சோகமாக என்னை நோக்கிப் பார்ப்பான். பிறகு மெதுவாக ஆசிரியருடன் உள்ளே சென்று விடுவான். ஆனால் உள்ளே செல்லும்போது கூட ஒருமுறை பின்னால் திரும்பி என்னை நிச்சயம் பார்ப்பான். அவனுடைய அந்த சிறிய பார்வை என் இதயத்தை தொட்டுவிடும். இப்போது என் காலை பொழுது முன்பை விட அதிக வேலைகளால் நிறைந்தது. காலையில் பிரேமை தயார் செய்வது, அவனுக்கு டிஃபன் பாக்ஸ் செய்வது, அர்ஜுனுக்கு காலை உணவு தயாரிப்பது மற்றும் வீட்டின் இதர வேலைகள். ஆனால் எனக்கு ஒருபோதும் சோர்வு ஏற்பட்டதில்லை, ஏனென்றால் என் சொந்த மனிதர்கள் என்னுடன் இருந்தார்கள். ஒரு நாள் ஃப்ரேம் பள்ளியிலிருந்து திரும்பியபோது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான். அவன் வீட்டிற்குள் வந்தவுடனேயே சத்தமாக, பாட்டி பாருங்கள், இன்று எனக்கு ஸ்டார் நட்சத்திரம் கிடைத்திருக்கிறது என்று கத்தினான். அவன் தன் சிறிய பையிலிருந்து ஒரு தங்க நட்சத்திர ஸ்டிக்கரை எடுத்துக்காட்டி அம்மாவிடம் காண்பித்தான். அம்மா அவனை மடியில் தூக்கிக் கொண்டார். அடேங்கப்பா, என் பேரன் மிகவும் புத்திசாலி என்றார். இதைக் கேட்டு ஃப்ரேம் கலகலவென்று சிரிக்கத் தொடங்கினான். இப்படியே நாட்கள் கடந்து கொண்டிருந்தன. ஆனால் சில நாட்களாக நான் ஒரு விஷயத்தை கவனிக்கத் தொடங்கினேன். அம்மா முன்பைப் போல சுறுசுறுப்பாக இல்லை. முன்பு அவர் அதிகாலையிலேயே வீடு முழுவதும் நடமாடிக் கொண்டிருப்பார். ஆனால் இப்போது சிறிது நேரம் வேலை செய்த உடனேயே வராந்தாவில் அமர்ந்து விடுகிறார். நான் பலமுறை அவரிடம், அம்மா, எல்லாம் நலம்தானே என்று கேட்டேன். அதற்கு அவர் ஒவ்வொரு முறையும் புன்னகைத்து, அடே மருமகளே, இப்போது வயதாகிவிட்டது, முன்பிருந்த பலம் இப்போது என்னிடம் எங்கே இருக்கிறது என்று கூறுவார். நானும் அவருடைய பேச்சை நம்பிவிடுவேன். ஆனால் ஏனோ தெரியவில்லை, என் மனம் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஒரு நாள் நான் சமையலறையில் வேலை செய்து கொண்டிருந்தேன். அம்மாவும் என்னுடன் சேர்ந்து காய்கறி நறுக்கிக் கொண்டிருந்தார். திடீரென்று அவருடைய கையிலிருந்து கத்தி கீழே விழுந்தது. நான் உடனடியாக அவரை நோக்கினேன். அவர் நாற்காலியை பிடித்துக்கொண்டு நின்றிருந்தார். அவருடைய முகத்தில் ஒரு லேசான சோர்வு தெளிவாக தெரிந்தது. நான் பதற்றத்துடன் அவரிடம் சென்றேன். அம்மா, உங்களுக்கு என்னாச்சு? அவர் ஒரு லேசான புன்னகையுடன், ஒன்றுமில்லை மகளே, சும்மா லேசாக தலைசுற்றல் வந்தது என்றார். அதற்குள் ஃப்ரேமும் ஓடிவந்து அவருடைய மடியில் ஏறிக்கொள்ள வேண்டும் என்று பிடிவாதம் செய்யத் தொடங்கினான். அம்மா புன்னகைத்தபடியே அவனை மடியில் தூக்கிக் கொண்டார். ஆனால் இந்த முறை என்னால் தெளிவாக பார்க்க முடிந்தது. அவர்களுக்கு முன்பை விட அதிக பலத்தை பிரயோகிக்க வேண்டியிருந்தது. அந்த தருணத்தில் என் மனதில் முதல் முறையாக ஒரு விவரிக்க முடியாத பயம் உண்டானது. நான் மனதிற்குள், என் மகிழ்ச்சி நிறைந்த இந்த உலகிற்கு யாருடைய திருஷ்டியும் பட்டுவிடக்கூடாது என்றுதான் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தேன். அந்த நாளுக்குப் பிறகு என் பார்வை எப்போதும் அம்மாவின் மீதே இருக்கத் தொடங்கியது. தங்களுக்கு ஒன்றும் ஆகவில்லை என்று அவர் லட்சமுறை சொன்னாலும் விஷயம் வெறும் சோர்வு சார்ந்தது மட்டுமல்ல என்பதை நான் புரிந்து கொண்டிருந்தேன். முன்பு அவர் காலையில் எழுந்து பூஜை அறையை சுத்தம் செய்வார். ஆனால் இப்போது பல நேரங்களில் நான் எழுதும்போது பார்த்தால் அவர் வராந்தாவில் உள்ள நாற்காலியில் அமைதியாக அமர்ந்திருப்பார்.
நான் ஒரு நாள் அவருக்கு அருகில் அமர்ந்து கொண்டு, அம்மா, இன்று நீங்கள் எதையும் செய்ய வேண்டாம், நான் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறேன். நீங்கள் சும்மா ஓய்வெடுங்கள் என்றேன். அதற்கு அவர் புன்னகைத்து, அடே மருமகளே, நான் வேலையே செய்யாமல் அப்படியே விட்டுவிட்டால் இன்னும் சீக்கிரமாகவே கிழவியாகிவிடுவேன் என்றார். அவருடைய இந்த பேச்சைக் கேட்டு நானும் புன்னகைத்தேன். ஆனால் உள்ளுக்குள் என் கவலை அதிகரித்துக் கொண்டே இருந்தது. அன்று மாலை அர்ஜுன் அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு வந்ததும் நான் அவரிடம் எல்லா விஷயங்களையும் கூறினேன். அவர் ஒரு கணம் கூட தாமதிக்கவில்லை. நேராக அம்மாவின் அறைக்குச் சென்றார். அம்மா, நாளை காலை நாம் மருத்துவமனைக்குச் செல்கிறோம். ஆனால் அம்மா உடனடியாக, இல்லை மகனே, எனக்கு ஒன்றும் ஆகவில்லை, சும்மா வயதானதன் விளைவுதான் என்று மறுத்தார். பிறகு அர்ஜுன் அவருக்கு அருகில் அமர்ந்து கொண்டார். அவர் அன்போடு அம்மாவின் கையை தன் கையில் எடுத்துக்கொண்டார். நான் சிறியவனாக இருந்தபோது எனக்கு லேசான காய்ச்சல் வந்தாலே நீங்கள் என்னை வலுக்கட்டாயமாக மருத்துவரிடம் அழைத்துச் செல்வீர்கள். இப்போது என் முறை. அம்மா அவரை பார்த்தபடி லேசாக புன்னகைத்தார். நீயுமா மகனே? அதற்கு அர்ஜுன், இந்த முறை உங்கள் பேச்சு எதுவும் செல்லாது என்றார். நான் வாசலில் நின்று கொண்டு இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தேன். எனக்கு நன்றாக இருந்தது. ஏனென்றால் அர்ஜுன் ஒரு சிறந்த கணவர் மட்டுமல்ல, ஒரு சிறந்த மகனாகவும் இருந்தார். அடுத்த நாள் காலை சஞ்சீவ்காக எப்போதும் போல வண்டியை எடுத்தார். அவர் அம்மாவிடம் சிரித்துக்கொண்டே, பெரியம்மா, நீங்கள் தங்களை மறந்துவிட்டீர்கள் என்று அந்த மருத்துவர் கூட நினைப்பார். சில நேரங்களில் அவரையும் போய் சந்தித்து வாருங்கள் என்றார். அம்மா சிரித்துவிட்டார். பிறகு ஃப்ரேம் உடனடியாக நானும் பாட்டியுடன் வருவேன் என்று கூறினான். ஆனால் நான் அவனை மடியில் தூக்கிக் கொண்டு, இல்லை செல்லம், இன்று பாட்டி டாக்டர் மாமாவை சந்திக்கப் போகிறார். நீ பள்ளிக்குச் செல், பிறகு வந்து பாட்டியிடம் உன் டிராயிங்கை காட்டு என்றேன். இந்த விபரத்தைக் கேட்டதும் அவன் சற்றே முகத்தை சுளித்துக் கொண்டு தயாரானான். மருத்துவமனைக்குச் சென்றதும் மருத்துவர் அம்மாவை நன்றாக பரிசோதித்தார். இரத்த அழுத்தம், பிளட் பிரஷர் பார்த்தார். சில கேள்விகளை கேட்டார். பிறகு பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. ஆனால் இவருடைய வயதைக் கருத்தில் கொண்டு சில பரிசோதனைகளை, டெஸ்டுகளை செய்து கொள்வோம். அறிக்கை, ரிப்போர்ட் வந்த பிறகுதான் துல்லியமாக கூற முடியும் என்றார். அர்ஜுன் உடனடியாக, எது அவசியமோ அதை செய்துவிடுங்கள் டாக்டர் என்றார். இப்படியாக அன்றைய தினம் அனைத்து பரிசோதனைகளும் செய்யப்பட்டன. இன்னும் 2 நாட்களில் அறிக்கை கிடைக்கும் என்று மருத்துவர் கூறினார். பிறகு அவர்கள் வீட்டிற்கு திரும்பினர். அங்கிருந்து வந்த பிறகு அத்தை அடிக்கடி என்னிடம், பார்த்துக்கொள் மருமகளே, ரிப்போர்ட் முற்றிலும் நன்றாகத்தான் வரும் என்று கூறிக்கொண்டே இருந்தார். நீங்கள் அனைவரும் தேவையில்லாமல் கவலைப்படுகிறீர்கள் என்று அவர் கூற நான் புன்னகையுடன் சரி என்று மட்டும் சொல்லிவிடுவேன். ஆனால் ஏனோ தெரியவில்லை, என் இதயம் மீண்டும் மீண்டும் பதற்றமடைந்து கொண்டே இருந்தது. பிறகு அன்று இரவு அனைவரும் தூங்கிய பின் நான் பால்கனியில் நின்று கொண்டு வானத்தை பார்த்து கொண்டிருந்தேன். பின்னாலிருந்து வந்த அர்ஜுன், நீ இன்னும் தூங்கவில்லையா என்று கேட்டார். நான் மெதுவாக, ஏனோ தெரியவில்லை, எனக்கு அம்மாவைப் பற்றி மிகவும் கவலையாக இருக்கிறது என்றேன். பிறகு அவர் என் தோளில் கை வைத்து, ஒன்றும் ஆகாது, நாம் இருவரும் இருக்கிறோமல்லவா, எதுவாக இருந்தாலும் சேர்ந்து பார்த்துக்கொள்வோம் என்றார். பிறகு 2 நாட்களுக்குப் பிறகு அர்ஜுனும் அம்மாவும் மருத்துவமனைக்குச் சென்றனர். பிரேமை பள்ளியிலிருந்து அழைத்து வர வேண்டும் என்பதால் நான் வீட்டிலேயே தங்கிவிட்டேன். ஆனால் என் மனம் எந்த வேலையிலும் ஈடுபடவில்லை. நான் மீண்டும் மீண்டும் இறைவனின் முன்னால் கைகளைக் கூப்பி, என் அம்மாவை முற்றிலும் குணமாக்கி விடுங்கள் என்று ஒரே ஒரு பிரார்த்தனையைத்தான் செய்து கொண்டிருந்தேன். இப்படியாக சுமார் 2 மணி நேரத்திற்குப் பிறகு அர்ஜுனிடமிருந்து அழைப்பு வந்தது. நான் உடனடியாக தொலைபேசியை எடுத்தேன். சொல்லுங்கள் அர்ஜுன், மருத்துவர் என்ன சொன்னார்? அப்போது தொலைபேசியின் மறுமுனையில் சில நொடிகள் முற்றிலும் அமைதி நிலவியது. பிறகு அர்ஜுனின் மெதுவான குரல் கேட்டது. வைஷாலி, மருத்துவர் சில மருந்துகளை எழுதியிருக்கிறார். அம்மா சிறிது காலம் ஓய்வெடுக்க வேண்டும். நாங்கள் வீட்டிற்கு வந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய குரல் எனக்கு சற்றே மாறியிருப்பது போல் தோன்றியது. ஆனால் நான் அந்த நேரத்தில் அதிகமாக எதுவும் கேட்கவில்லை. பிறகு அவர்கள் வீட்டிற்கு வந்ததும் அம்மா முற்றிலும் சாதாரணமாக இருக்க முயற்சி செய்து கொண்டே இருந்தார். அவர் பிரேமுடன் விளையாடினார். நான் கொடுத்த தேநீரை குடித்தார். எப்போதும் போல புன்னகைத்துக் கொண்டே இருந்தார். ஆனால் அன்று இரவு நான் முதல் முறையாக அர்ஜுன் அமைதியாக அமர்ந்திருப்பதை பார்த்தேன். நான் அவருக்கு அருகில் சென்று அமர்ந்து, என்ன விஷயம் என்று கேட்டேன். அப்போது அவர் என்னை நோக்கினார். பிறகு மெதுவாக, அம்மாவின் இதயம் முன்பு போல பலமாக இல்லை என்று மருத்துவர் கூறியுள்ளார். அவர் இனி அதிக மன அழுத்தம், டென்ஷன் எடுத்துக்கொள்ளக் கூடாது. சும்மா அவரை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் என்றார். நான் நிம்மதி பெருமூச்சு விட்டேன். மருந்துகளினால் எல்லாம் சரியாகிவிடும் என்று எனக்கு தோன்றியது.
இப்படியே சில நாட்கள் அனைத்தும் நன்றாகச் சென்று கொண்டிருந்தன. அம்மா இப்போது பெரும்பாலும் ஃப்ரேமுடன் தான் அமர்ந்திருப்பார். ஃப்ரேமும் அவரோடு மிகவும் ஒட்டிக்கொண்டான். ஒருவேளை அம்மாவை எங்கும் காணவில்லை என்றால் அவன் வீடு முழுவதையும் தலைகீழாக மாற்றிவிடுவான். பாட்டி, பாட்டி எங்கே இருக்கிறீர்கள் என்று கத்துவான். அம்மா அவனுக்கு முன்னால் வந்தவுடனேயே அவன் ஓடிச் சென்று அப்படியே அவருடைய மடியில் ஏறிக்கொள்வான். ஒருநாள் காலை நான் காலை உணவு சமைத்துக் கொண்டிருந்தேன். அர்ஜுன் அலுவலகம் செல்ல தயாராகிக் கொண்டிருந்தார். ஃப்ரேம் தன் பொம்மைகளுடன் விளையாடிக் கொண்டிருந்தான். அப்போது வெளியில் ஏதோ ஒரு பொருள் கீழே விழும் பலத்த சத்தம் கேட்டது. நான் உடனே பதற்றத்துடன் வெளியில் ஓடினேன். அங்கே நான் பார்த்த காட்சியைக் கண்டு என் காலடியில் இருந்த பூமியே நழுவுவது போல் உணர்ந்தேன். அம்மா தரையில் விழுந்து கிடந்தார். அவருடைய ஒரு கை நெஞ்சின் மேல் இருந்தது. மூச்சு மிக வேகமாக வந்து போய்க் கொண்டிருந்தது. நான் பதற்றத்துடன் அவர் அருகில் அமர்ந்தேன். அம்மா, அம்மா, கண்களை திறங்கள். என் குரலைக் கேட்டு அர்ஜுனும் ஓடிவந்தார். அவர் ஒரு நொடி கூட வீணாக்காமல் அம்மாவை தன் கைகளில் தூக்கிக் கொண்டார். சஞ்சீவ் காகா, சீக்கிரம் காரை எடுங்கள். சஞ்சீவ் காகாவும் பதற்றத்துடன் ஓடிவந்தார். அவர் முகத்திலும் பயம் தெளிவாக தெரிந்தது. சில நிமிடங்களிலேயே நாங்கள் மருத்துவமனைக்கு புறப்பட்டோம். வழி நெடுகிலும் நான் பின்னிருக்கையில் அம்மாவின் கைகளை பிடித்துக்கொண்டே அமர்ந்திருந்தேன். நான் அவரிடம் திரும்பத் திரும்ப, அம்மா, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, இன்னும் கொஞ்ச நேரம்தான் என்று கூறிக்கொண்டே இருந்தேன். ஆனால் அவரால் எதுவும் பேச முடியவில்லை. அவருடைய கண்கள் அர்ஜுனையே பார்த்து கொண்டிருந்தன. மருத்துவமனைக்குச் சென்றடைந்ததும் மருத்துவர்கள் அவரை உள்ளே அழைத்துச் சென்றனர். நாங்கள் மூவரும் வெளியே நின்று கொண்டிருந்தோம். பிரேமிற்கு என்ன நடக்கிறது என்றே புரியவில்லை. அவன் என்னிடம் திரும்பத் திரும்ப, அம்மா, பாட்டி எப்போது வருவார் என்று கேட்டுக்கொண்டே இருந்தான். ஆனால் அவனுடைய கேள்விக்கு என்னிடம் எந்த பதிலும் இல்லை. சுமார் அரை மணி நேரத்திற்குப் பிறகு ஆபரேஷன் தியேட்டரின் கதவு திறந்தது. மருத்துவர் வெளியே வந்தார். அவருடைய முகத்தின் தீவிரத்தைக் கண்டு என் இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. அவர் அர்ஜுனின் தோளில் கை வைத்து, மிக மெதுவாக, வருந்துகிறோம். நாங்கள் எங்களால் முடிந்தவரை முயற்சி செய்தோம். ஆனால் எங்களால் அவரை காப்பாற்ற முடியவில்லை என்று கூறினார். இதைக் கேட்டதும் அர்ஜுன் அங்கேயே கல்லை போல உறைந்து நின்றார். அவர் கண்களிலிருந்து கண்ணீர் கூட வரவில்லை. என் உலகமே அழிந்துவிட்டது போல் நான் அங்கேயே தரையில் அமர்ந்துவிட்டேன். ஃப்ரேம் இன்னும் அந்த மழலைத்தனத்துடன் மருத்துவமனையின் கதவையே பார்த்து கொண்டிருந்தான். அவனுடைய பாட்டி இப்பொழுதே வெளியே வந்து தன்னை தூக்கிக் கொள்வார் என்று அவன் இன்னும் நினைத்துக் கொண்டிருந்தான். ஆனால் இந்த முறை அந்த காத்திருப்பு ஒருபோதும் முடியப் போவதில்லை. அம்மா சென்ற பிறகு இந்த வீட்டின் ஒட்டுமொத்த கலையும் ஒரே நொடியில் எங்கோ தொலைந்துவிட்டது போல் இருந்தது. நேற்று வரை எந்த முற்றத்தில் பிரேமின் சிரிப்பொலி எதிரொலித்ததோ இன்று அங்கு மயான அமைதி நிலவியது. வீட்டிற்கு ஆட்கள் வந்து செல்லும் தொடர் தொடங்கியது. அக்கம் பக்கத்தினர், உறவினர்கள் என அனைவரும் அம்மாவுக்கு அஞ்சலி செலுத்த வந்து கொண்டிருந்தனர். ஆனால் இன்னும் இறுதிச் சடங்குகள் செய்யப்படவில்லை. ஏனென்றால் அனைவரும் ஒரே விஷயத்தைத்தான் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். நிஷாவிற்கு தகவல் கொடுக்கப்பட்டுவிட்டது. அவள் மிகத் தொலைவில் வசிக்கிறாள். அவள் வரும் வரை சற்று காத்திருக்கத்தான் வேண்டும். அவளும் இந்த வீட்டின் மகள்தானே. இதை கேட்டதும் திருமணமான சில நாட்களுக்குப் பிறகு அர்ஜுன் தன் மாற்றாந்தாய் சகோதரியைப் பற்றி என்னிடம் கூறியது நினைவுக்கு வந்தது. ஆனால் இன்றுவரை நான் அவரை சந்தித்ததே இல்லை. அர்ஜுன் அன்றே அவருக்கு தொலைபேசியில் அழைத்தார். தொலைபேசியில் பேசும்போது அவர் குரல் நடுங்கிக் கொண்டிருந்தது. அவர் அக்கா, அம்மா இல்லை என்று மட்டுமே கூறினார். அதற்கு மேல் அவரால் எதுவும் பேச முடியவில்லை. மறுபுறம் நிஷாவும் சத்தமாக அழத் தொடங்கியிருக்க வேண்டும். அவளும் விக்ரமும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் புறப்படுவதாக கூறினர். ஆனால் அவர்களின் நகரம் மிகவும் தொலைவில் இருந்தது. அவர்கள் இங்கு வந்து சேர தோராயமாக 1.5 நாட்கள் ஆகும் நிலை இருந்தது. அதனால்தான் நிஷா வந்த பிறகுதான் இறுதிச் சடங்குகள் நடக்கும் என்று அனைவரும் முடிவு செய்தனர். அந்த 1.5 நாட்கள் மிகவும் பாரமாக இருந்தன. அர்ஜுன் யாரிடமும் அதிகமாக பேசவில்லை. அவர் அமைதியாக அம்மாவின் அருகில் அமர்ந்து அவரையே பார்த்து கொண்டிருப்பார். அம்மா இனி இந்த உலகில் இல்லை என்பதை அவரால் இன்னும் நம்ப முடியவில்லை என்று பலமுறை எனக்கு தோன்றியது. அவரை பார்த்து நானும் உடைந்து போவேன். ஆனால் என்னை நானே தேற்றிக்கொள்ள வேண்டியிருந்தது. ஏனென்றால் இப்போது பிரேமும் இருந்தான். வீட்டில் ஏன் இவ்வளவு அமைதி நிலவுகிறது என்று அவனுக்கு புரியவே இல்லை. அவன் என்னிடம் திரும்பத் திரும்ப, அம்மா, பாட்டி ஏன் எழுந்திருக்க மாட்டேங்கிறார் என்று கேட்பான். அவனுடைய இந்த கேள்விக்கு பதிலளிக்கும் போதெல்லாம் என் தொண்டை அடைத்துக்கொள்ளும். நான் அவனை அப்படியே நெஞ்சோடு அணைத்துக் கொள்வேன். அந்த 1.5 நாட்களில் சஞ்சீவ் காகா வீட்டின் அனைத்து பொறுப்புகளையும் தன் தோள்களில் சுமந்து கொண்டார். வரும் உறவினர்கள் அனைவரையும் அவரே கவனித்துக் கொண்டார்.
வெளியிலுள்ள அனைத்து ஏற்பாடுகளையும் அவரே செய்து கொண்டிருந்தார். பலமுறை அவர் ரகசியமாக கண்ணீரை துடைப்பதையும் நான் பார்த்தேன். ஒருவேளை அவர் இந்த வீட்டில் வெறும் வேலை மட்டும் செய்யவில்லை போலும். அவர் இந்த குடும்பத்தோடு ஒன்றி வாழ்ந்திருந்தார். அடுத்த நாள் மாலை நேர நெருங்கிக் கொண்டிருந்தது. அப்போது வீட்டிற்கு வெளியே ஒரு வெள்ளை நிற கார் வந்து நின்றது. வீட்டில் அமர்ந்திருந்த அனைவரின் பார்வையும் அந்த பக்கமே திரும்பியது. காரின் கதவு திறந்தது. முதலில் ஒரு பெண் வெளியே இறங்கினாள். அழுது அழுது அவளுடைய கண்கள் வீங்கியிருந்தன. அவள் எதையும் பார்க்காமல் நேராக வீட்டை நோக்கி ஓடிவந்தாள். அவளை பார்த்ததும் ஒரு உறவினர் மெதுவாக, இதோ பார், நிஷா வந்துவிட்டாள் என்றார். அவளுக்குப் பின்னால் அவளுடைய கணவர் விக்ரமும் காரிலிருந்து இறங்கினான். அவன் வெள்ளை நிற குர்தா அணிந்திருந்தான். முகத்தில் சோகமும் கண்களில் கண்ணீரும் தெரிந்தன. அவனை பார்ப்பவர்கள் எவரும் தன் மாமியார் இறந்ததால் அவன் மிகவும் வருத்தமடைந்திருக்கிறான் என்றுதான் சொல்வார்கள். ஆனால் இன்னும் சில மாதங்களுக்குப் பிறகு நம் ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் சீரழிப்பதற்கான சதியை தீட்டப் போகும் மனிதன் இவன்தான் என்று எனக்கு எப்படி தெரிந்திருக்கும்? அதன் பிறகு நிஷா உள்ளே வந்ததும் அம்மாவின் அருகில் அமர்ந்து கதறி அழத் தொடங்கினாள். அம்மா, ஒரு முறையாவது எனக்காக காத்திருந்திருக்கக் கூடாதா நீங்கள்? அவளுடைய குரலைக் கேட்டு அங்கிருந்த ஒவ்வொருவரின் கண்களும் கலங்கின. நானும் அவளை முதன்முதலாக அப்போதுதான் சந்தித்தேன். அந்த நேரத்தில் எனக்கு அவளிடம் அனுதாபம் மட்டுமே தோன்றியது. ஏனென்றால் ஒரு மகள் தன் தாயை இழந்துவிட்டாள் என்று நான் நினைத்தேன். ஆனால் அதுதான் நான் செய்த மிகப்பெரிய தவறு. இறுதியாக அம்மாவின் இறுதிச் சடங்குகள் அந்த மாலையில் முடிவடைந்தன. வீடு முழுவதும் அமைதியில் மூழ்கியிருந்தது. அர்ஜுன் இப்போது மிகவும் குறைவாகவே பேசினார். பெரும்பாலான நேரங்களில் அவர் அமைதியாக வராந்தாவில் அமர்ந்திருப்பார். ஒரு மகனுக்கு தாயை இழப்பது எவ்வளவு பெரிய வலி என்பதை என்னால் நன்றாக புரிந்து கொள்ள முடிந்தது. நிஷாவும் விக்ரமும் உடனே திரும்பிச் செல்வதற்கான எந்த அவசரத்தையும் காட்டவில்லை. முதலில் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் அர்ஜுனை தனியாக விட்டுவிட அவர்கள் விரும்பவில்லை என்றுதான் நான் நினைத்தேன். ஒருநாள் மாலை நானே நிஷாவிடம், அக்கா, நீங்கள் இன்னும் சில நாட்கள் இங்கேயே தங்கிவிடுங்கள். அர்ஜுனுக்கும் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் என்றேன். அப்போது நிஷா என்னை நோக்கி, ஆமாம் விஷாலி, இப்போது இருக்கும் இந்த சூழ்நிலையில் அவனை தனியாக விட்டுவிட்டு எங்களால் போக முடியாது என்றாள். அவளுடைய வார்த்தைகளைக் கேட்டு எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. உண்மையிலேயே அவளுக்கு தன் சகோதரனைப் பற்றிய கவலை இருக்கிறது என்று நான் நினைத்தேன். ஆனால் மெல்ல மெல்ல நான் ஒரு விஷயத்தை கவனிக்கத் தொடங்கினேன். விக்ரமின் கவனம் வீட்டின் மனிதர்களை விட வீட்டின் பொருட்களின் மீதே அதிகமாக இருந்தது. சில நேரங்களில் அவன் முற்றம் முழுவதும் சுற்றித் திரிந்து ஒவ்வொரு மூலையையும் உற்று நோக்குவான். சில நேரங்களில் ஸ்டோர் ரூம் வரை செல்வான். சில நேரங்களில் மொட்டை மாடியில் நின்று கொண்டு முழு வீட்டையும் நீண்ட நேரம் பார்த்து கொண்டிருப்பான். ஆரம்பத்தில் நான் இந்த விஷயத்தில் பெரியதாக கவனம் செலுத்தவில்லை. முதன்முறையாக இத்தனை நாட்கள் இங்கு தங்குவதால் வீட்டை சுற்றி பார்க்கிறார் போல என்று நான் நினைத்தேன். ஒரு நாள் நான் டீ போட்டுக் கொண்டிருந்தபோது விக்ரமும் சமையலறைக்கு வந்தார். அவர் புன்னகைத்துக் கொண்டே, வைஷாலி, இந்த வீடு எத்தனை வருட பழமையானது என்று கேட்டார். நான் யோசித்துக் கொண்டே, ரொம்ப பழசுன்னு நினைக்கிறேன். மாமாதான் இதை கட்டினார் என்று பதிலளித்தேன். அவர் மீண்டும், மிகப்பெரிய வீடு, இதை பராமரிக்க நிறைய செலவாகுமே என்று கேட்டார். அவருடைய கேள்வி எனக்கு கொஞ்சம் விசித்திரமாக தோன்றியது. இருந்தாலும் நான், ஆமாம், ஆனால் அர்ஜுன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறார் என்று கூறினேன். பிறகு அவர் லேசாக புன்னகைத்து நல்லது என்று கூறிவிட்டு வெளியே சென்றார். அவர் சென்ற பிறகும் ஏன் என்று தெரியவில்லை, அவருடைய கேள்விகள் என் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தன. அன்று இரவு நான் தண்ணீர் எடுப்பதற்காக கீழே வந்தேன். சமையலறையின் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. சாந்திக்காகி அணைக்க மறந்துவிட்டாரோ என்று நினைத்தேன். ஆனால் உள்ளே சென்று பார்த்தபோது அங்கு யாரும் இல்லை. அதே நேரத்தில் எனக்கு ஸ்டோர் ரூம் பக்கத்திலிருந்து மிக மெல்லிய குரல்கள் கேட்டன. நான் உற்று கேட்க முயன்றேன். ஆனால் வார்த்தைகள் தெளிவாக கேட்கவில்லை. நான் அந்த பக்கமாக நகரத் தொடங்கியதும் திடீரென்று சத்தம் நின்றது. அடுத்த கணமே விக்ரம் அங்கிருந்து வெளியே வந்தார். அவர் என்னை பார்த்து லேசாக புன்னகைத்து, அட, நீ இன்னும் தூங்கவில்லையா என்றார். நான், ஆமாம், நான் கொஞ்சம் தண்ணீர் எடுக்க வந்தேன். நீங்கள் இன்னும் தூங்கவில்லையா என்றேன். அதற்கு அவர் எவ்வித தயக்கமுமின்றி, எனக்கும் தூக்கம் வரவில்லை, அதான் அப்படியே சும்மா நடந்து கொண்டிருந்தேன் என்று பதிலளித்தார். நானும் அதற்கு மேல் எதுவும் கேட்கவில்லை. அடுத்த சில நாட்களில் நான் இன்னுமொரு விஷயத்தை கவனித்தேன். விக்ரம் அடிக்கடி அர்ஜுனிடம் தொழில் சம்பந்தமாக பேசத் தொடங்கினார். இந்த நிலம் எவ்வளவு இருக்கும்? உன்னுடைய அலுவலகம் சொந்தமானதா அல்லது வாடகைக்கா? அப்பா ஏதேனும் உயில் எழுதி வைத்திருந்தாரா? இக்கேள்விகள் எனக்கு சிறிதும் பிடிக்கவில்லை.
ஆனால் அர்ஜுன் மிகவும் சாதுவான குணம் கொண்டவர். அவருக்கு யாரையும் சந்தேகப்படத் தெரியாது. அவர் ஒவ்வொரு கேள்விக்கும் மிகவும் நிதானமாக பதிலளிப்பார். நானும் அக்கா கணவர் என்ற முறையில் வீட்டின் பெரியவராக இதையெல்லாம் கேட்கிறார் என்றுதான் நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் இந்த கேள்விகள் வெறும் தகவல்களுக்காக மட்டும் கேட்கப்படவில்லை என்பது எனக்கு எப்படி தெரிந்திருக்கும்? அம்மா இறந்து இப்போது கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகிவிட்டது. நிஷா அக்காவும் விக்ரமும் இன்னும் எங்கள் வீட்டில்தான் இருந்தார்கள். நான் பலமுறை அர்ஜுனிடம் அக்கா அவங்க இன்னும் ஊருக்கு கிளம்பவில்லையே என்று கூறினேன். அதற்கு அர்ஜுன் மெதுவாக, வைஷாலி, இந்த வீடு அக்காவிற்கும் சொந்தமானதுதானே. இப்போது அவர்களுக்கு போக மனமிருக்காது. இன்னும் சில நாட்கள் இருக்கட்டும் என்றார். அதனால் நானும் அதற்கு பிறகு எதையும் கேட்கவில்லை. அன்று காலை எல்லாமே வழக்கம்போல் சாதாரணமாக இருந்தது. ஃப்ரேம் பள்ளிக்குச் செல்ல தயாராகிக் கொண்டிருந்தான். அவன் தன் சிறிய தண்ணீர் பாட்டிலை எடுத்துக்கொண்டு வீடு முழுவதும் ஓடிக்கொண்டிருந்தான். அர்ஜுன் அவனை தூக்கி அவனது கன்னத்தில் முத்தமிட்டார். பிறகு அர்ஜுன் என்னிடம் வந்து மெதுவாக, வைஷாலி, இன்று அலுவலகத்திலிருந்து வர கொஞ்சம் தாமதமாகலாம். ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கிறது என்றார். நான் புன்னகைத்துக் கொண்டே, சரிங்க, ஆனால் நேரத்திற்கு சாப்பிட்டு விடுங்கள் என்றேன். அவர் எப்போதும் போல என் நெற்றியை மென்மையாக தொட்டுவிட்டு வீட்டிலிருந்து கிளம்பினார். ஆனால் அவர் தன் சொந்த கால்களால் நடந்து செல்வதை நான் பார்ப்பது, அதுவே கடைசி முறை என்பது எனக்கு எப்படி தெரிந்திருக்கும்? அர்ஜுன் கிளம்பிய அடுத்த அரை மணி நேரத்தில் விக்ரமும் அவசரமாக தயாராகத் தொடங்கினார். நான், அக்கா கணவரே, நீங்கள் எங்கே புறப்படுகிறீர்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர் என்னை நிமிர்ந்து கூட பார்க்காமல், ஆமாம், கொஞ்சம் வேலை இருக்கிறது என்று கூறிவிட்டு வீட்டிலிருந்து கிளம்பினார். அந்த நேரத்தில் எனக்கு அது விசித்திரமாகத் தோன்றவில்லை. நான் என் அன்றாட வேலைகளில் மூழ்கினேன். சாந்திக்காகி வீட்டு வேலைகளில் எனக்கு உதவி கொண்டிருந்தார். சஞ்சீவ் காகா சந்தைக்குச் சென்றிருந்தார். ஃப்ரேமும் பள்ளிக்குச் சென்றுவிட்டான். வீட்டில் இப்போது ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது. மதியம் சுமார் நள்ளிரவு 1:30 மணி இருக்கும். நான் துணிகளை மடித்துக் கொண்டிருந்தேன். அப்போது என் தொலைபேசி ஒலித்தது. திரையில் ஒரு தெரியாத எண் இருந்தது. நான் போனை எடுத்தேன். ஹலோ. அப்போது அங்கிருந்து ஒரு பதற்றமான குரல் வந்தது. நீங்கள் அர்ஜுன் அவர்களின் மனைவி பேசுகிறீர்களா? என் இதயம் சட்டென்று வேகமாக துடிக்கத் தொடங்கியது. ஆமாம், என்னாச்சு? அந்த நபர் அவசரமாக கூறினார். மேடம், அர்ஜுன் சாருக்கு ஒரு பெரிய விபத்து, ஆக்சிடென்ட் ஆகிவிட்டது. நாங்கள் அவரை சிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து வந்திருக்கிறோம். நீங்கள் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்துவிடுங்கள். என் கையிலிருந்து போன் நழுவி விழப்பார்த்தது. என் காதுகளில் ஒரே ஒரு வார்த்தைதான் எதிரொலித்துக் கொண்டே இருந்தது, விபத்து. என் காலடியில் இருந்து பூமி நழுவிச் சென்றது போல் உணர்ந்தேன். நான் நடுங்கும் குரலில், அவர் நல்லா இருக்கார்தானே என்றுதான் கேட்க முடிந்தது. ஆனால் அங்கிருந்து, மேடம், நீங்கள் சீக்கிரம் ஆஸ்பத்திரிக்கு வாருங்கள் என்று மட்டும் பதில் வந்து போன் கட்டானது. என் கைகள் நடுங்கின, கண்கள் இருட்டத் தொடங்கின. நான் சத்தமாக, அக்கா, அத்தான் என்று கத்தினேன். ஆனால் வீட்டில் நிஷா மட்டும்தான் இருந்தாள். விக்ரம் அதற்கு முன்பே வெளியே சென்றிருந்தார். என் கை கால்கள் நடுங்கின. எனக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. நான் உடனடியாக சஞ்சீவ் காக்காவுக்கு போன் செய்தேன். போனை எடுத்ததும் நான் அழுது கொண்டே, அர்ஜுனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்கார் என்று கூறினேன். என் வார்த்தைகளைக் கேட்டதும் அங்கே சில நொடிகள் நிசப்தம் நிலவியது. பிறகு சஞ்சீவ் காக்கா பதற்றத்துடன், மகளே, நீ பயப்படாதே, நான் இப்போதே ஹாஸ்பிட்டலுக்கு வருகிறேன், நீயும் உடனே புறப்படு என்றார். நான் அவசரமாக பிரேமை சாந்தி காக்கியிடம் விட்டேன். அவர்களும் பதற்றமடைந்தார்கள். அவர்கள் என் கையைப் பிடித்துக்கொண்டு, மகளே, எல்லாம் வல்ல இறைவன் மீது நம்பிக்கை வை, எல்லாம் சரியாகிவிடும், நான் பிரேமை பார்த்துக் கொள்கிறேன், நீ கவலைப்படாமல் போ என்றார்கள். நான் எதுவும் பேசாமல் தலையாட்டினேன். என் கண்களிலிருந்து கண்ணீர் இடைவிடாமல் வழிந்து கொண்டிருந்தது. நான் மருத்துவமனைக்கு சென்றபோது சஞ்சீவ் காக்கா ஏற்கனவே அங்கு வந்திருந்தார். அவர் என்னை தேற்ற முயன்றார். ஆனால் என் பார்வை ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் இருந்தது, ஆபரேஷன் தியேட்டர். அதற்கு வெளியே சிவப்பு விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. நான் அங்கேயே அமர்ந்தேன். கடந்து செல்லும் ஒவ்வொரு நொடியும் எனக்கு 1 வருடம் போல நீளமாக தோன்றியது. சுமார் 3 மணி நேரத்திற்குப் பிறகு ஆபரேஷன் தியேட்டர் கதவு திறந்தது. டாக்டர் வெளியே வந்தார். நான் அவரிடம் ஓடிச் சென்றேன். டாக்டர், அர்ஜுன் எப்படி இருக்கிறார்? டாக்டர் ஒரு பெருமூச்சு விட்டார். ஆபரேஷன் வெற்றிகரமாக முடிந்துவிட்டது. அவருடைய இந்த வார்த்தையை கேட்டதும் எனக்கு சற்று நிம்மதி கிடைத்தது.
ஆனால் அடுத்த கணமே அவர் கூறியதைக் கேட்டு என் உலகமே சிதைந்து போனது. தலையில் பலத்த காயம் ஏற்பட்டதால் அவர் கோமா நிலைக்குச் சென்றுவிட்டார். யாரோ என் காதுகளில் உருக்கிய ஈயத்தை ஊற்றியது போல் இருந்தது. நான் அங்கேயே தரையில் அமர்ந்து விட்டேன். என் வாயிலிருந்து ஒரே ஒரு வார்த்தைதான் வந்தது, இல்லை. டாக்டர் கூறினார், இப்போது எதுவும் சொல்ல முடியாது. அவர் சுயநினைவுக்கு வர சில நாட்களும் ஆகலாம், சில மாதங்களும் ஆகலாம் என்று கூறிவிட்டு அதற்கு மேல் அவர் எதுவும் பேசவில்லை. ஆனால் அவருடைய முழுமையற்ற வார்த்தைகளின் அர்த்தம் எனக்கு புரிந்துவிட்டது. முதல் முறையாக நான் அர்ஜுனை ஐசியு கண்ணாடியின் பின்னால் பார்த்தபோது என் கண்ணீர் நிற்கவே இல்லை. அவருடைய உடல் முழுவதும் கட்டுகள் கட்டப்பட்டிருந்தன, கைகளில் ஊசிகள் குத்தப்பட்டிருந்தன, சுற்றிலும் இருந்த இயந்திரங்கள் தொடர்ந்து சத்தம் எழுப்பிக் கொண்டிருந்தன. நான் கண்ணாடியின் மீது என் கையை வைத்து அழுதுகொண்டே, அர்ஜுன், தயவுசெய்து கண்களைத் திறங்கள், பாருங்கள், நான் வந்துவிட்டேன் என்று மட்டும் கூறினேன். ஆனால் இந்த முறை என் குரல் அவருக்கு கேட்கவில்லை. அதே நாள் மாலையில் நிஷாவும் விக்ரமும் மருத்துவமனைக்கு வந்தனர். நிஷா என்னை கட்டியணைத்து அழத் தொடங்கினாள். ஆனால் விக்ரமின் முகத்தில் ஒரு மைத்துனனுக்கு இருக்க வேண்டிய அந்த பதற்றம் இல்லை. அவன் மருத்துவரிடம் அர்ஜுனின் உடல்நிலையைப் பற்றி குறைவாகவும், இனி அடுத்து என்ன நடக்கும் என்பது போன்ற கேள்விகளை அதிகமாகவும் கேட்டுக்கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் நான் இதையெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. நான் என் கணவரை காப்பாற்றும்படி இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தேன். அர்ஜுன் கோமா நிலைக்குச் சென்ற பிறகு என் உலகமே மாறிப்போனது. நான் காலையில் மருத்துவமனைக்குச் செல்வேன். வீட்டின் செலவுகளை கவனிப்பதற்காக ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலையிலும் சேர்ந்தேன். இதுவே என் தினசரி வழக்கமாகிப் போனது. மறுபுறம் நிஷாவும் விக்ரமும் தங்கள் வீட்டிற்கு திரும்பிச் செல்வதைப் பற்றி பேசவே இல்லை. ஆரம்பத்தில் அவர்கள் நமக்கு உதவி செய்வதற்காகத்தான் தங்கியிருக்கிறார்கள் என்று நான் நினைத்தேன். ஆனால் மெல்ல மெல்ல அவர்களின் நடத்தை மாறத் தொடங்கியது. இப்போது வீட்டின் ஒவ்வொரு முடிவிலும் விக்ரம் தன் கருத்தை கூறத் தொடங்கினான். வங்கி ஆவணங்கள், சொத்துப் பத்திரங்கள், அர்ஜுனின் அலுவலகம் என அனைத்திலும் அவனது ஆர்வம் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. ஒரு நாள் அவன் அர்ஜுனின் அலமாரியைத் திறந்து சில ஆவணங்களை பார்த்து கொண்டிருப்பதை நான் கவனித்தேன். என்னை பார்த்ததும், நான் சில முக்கியமான கோப்புகளை தேடிக் கொண்டிருந்தேன் என்று கூறினான். நான் ஒன்றும் சொல்லவில்லை. ஆனால் அர்ஜுன் மீதான என் நம்பிக்கையை நான் கைவிடவில்லை. ஒவ்வொரு நாளும் மருத்துவமனைக்குச் சென்று அவரிடம் பேசிக்கொண்டே இருப்பேன். மருத்துவர்களும் இன்னும் நம்பிக்கை இருக்கிறது என்றுதான் கூறினார்கள். ஆனால் இதற்கு இடையில் விக்ரம் மற்றும் நிஷாவின் உண்மையான முகம் வெளிவரத் தொடங்கியது. இன்னும் எவ்வளவு காலம்தான் இவருக்காக பணம் செலவழிப்பாய்? அவர் குணமடைவாரா இல்லையா என்பதற்கு மருத்துவர்களும் கூட எந்த உத்தரவாதமும் தரவில்லையே என்று அவர்கள் என்னை குத்திக்காட்டத் தொடங்கினர். அதற்கு நான் ஒவ்வொரு முறையும் அவரது மூச்சு இருக்கும் வரை எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று ஒரே பதிலையே கூறினேன். பிறகு ஒரு நாள் திடீரென்று மருத்துவர் எனக்கு தொலைபேசியில் அழைத்தார். மிஸ்ஸஸ் வைஷாலி, அர்ஜுனுக்கு நினைவு வந்துவிட்டது. நீங்கள் உடனே மருத்துவமனைக்கு வாருங்கள். இதைக் கேட்டதும் என் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் பெருகியது. நான் தாமதிக்காமல் மருத்துவமனைக்கு விரைந்தேன். என் கைகள் நடுங்கின. கண்களிலிருந்து மகிழ்ச்சி கண்ணீர் நின்றபாடில்லை. இன்று இவ்வளவு காலத்திற்குப் பிறகு என் அர்ஜுனுக்கு நினைவு திரும்பியிருக்கிறது. நான் இறைவனுக்கு பலமுறை நன்றி கூறினேன். சிறிது நேரத்திற்குப் பிறகு மருத்துவர், நீங்கள் ஒவ்வொருவராகச் சென்று நோயாளியை பார்க்கலாம். ஆனால் அதிக நேரம் பேச வேண்டாம் என்று கூறினார். நான் முதலில் அறைக்குள் செல்லத் தொடங்கினேன். ஆனால் அப்போது விக்ரம் என் கையைப் பிடித்துத் தடுத்தான். முதலில் நாங்கள் பார்த்து விடுகிறோம், நீ பிறகு செல் என்றான். அந்த நேரத்தில் என் மகிழ்ச்சி எல்லையற்றதாக இருந்ததால் நான் அவனது பேச்சை தவறாக எடுத்துக்கொள்ளவில்லை. நான் உடனே அறைக்குள் சென்றேன். அர்ஜுனைப் பார்த்ததும் என் கண்களிலிருந்து கண்ணீர் வழியத் தொடங்கியது. நான் அவருக்கு அருகில் சென்று நின்று மெதுவாக அவரது கையைப் பிடித்து, அர்ஜுன், பாருங்கள், நீங்கள் குணமடைந்து விட்டீர்கள். நீங்கள் நிச்சயம் திரும்பி வருவீர்கள் என்று எனக்கு தெரியும் என்றேன். அர்ஜுன் என்னை பார்த்தார். ஆனால் அவரது முகத்தில் எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லை. அவர் மெதுவாக தன் கையை விடுவித்துக் கொண்டார். பிறகு மருத்துவரிடம், யார் இவர் என்று கேட்டார். என் காலடியில் இருந்த பூமியே நழுவுவது போல் இருந்தது. நான் நடுங்கும் குரலில், அர்ஜுன், நான் வைஷாலி, உங்கள் மனைவி என்றேன். அவர் உடனே தலையசைத்து, இல்லை, எனக்கு இவரை தெரியாது என்றார். அறையிலிருந்த அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். நிஷா அழுவது போல் நடித்துக்கொண்டு, அண்ணா, இவர் உங்கள் மனைவிதான் என்றாள். ஆனால் அர்ஜுன் மீண்டும் அதையே கூறினார். இல்லை, எனக்கு மனைவி என்று யாரும் இல்லை. நான் அங்கேயே உறைந்து போய் நின்றேன். என்ன நடக்கிறது என்றே எனக்கு புரியவில்லை. இதற்குள் விக்ரம் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு உரத்த குரலில், டாக்டர்,
எனக்கு ஆரம்பத்திலிருந்தே இந்த விவகாரத்தில் இந்த பெண் மீது சந்தேகம் இருந்தது. அண்ணனுக்கு இவள் என்ன செய்தாள் என்று தெரியவில்லை என்றான். நிஷாவும் உடனே அவனுக்கு ஆதரவாக, ஆமாம் டாக்டர், அண்ணனின் விபத்திற்குப் பிறகு வீட்டின் முழு பொறுப்பும் இவள் கையில்தான் இருந்தது என்றாள். மெல்ல மெல்ல இருவரும் என்னை குற்றவாளி கூண்டில் நிறுத்தத் தொடங்கினர். சில உறவினர்களும் அவர்களின் பேச்சைக் கேட்டு என்னை சந்தேக பார்வையோடு பார்க்கத் தொடங்கினர். விக்ரம் ஏற்கனவே போலீசாரை வரவழைத்திருந்தான். சிறிது நேரத்தில் போலீசாரும் மருத்துவமனைக்கு வந்தனர். அவர்கள் என்னிடம் சில கேள்விகளைக் கேட்டனர். நான் திரும்பத் திரும்ப நான் எதுவும் செய்யவில்லை, நான் இத்தனை காலமாக அவருக்கு பணிவிடைதான் செய்து வருகிறேன் என்று கூறிக்கொண்டிருந்தேன். ஆனால் அந்த நேரத்தில் என் பேச்சைக் கேட்க யாரும் தயாராக இல்லை. போலீசார் என்னை தங்களுடன் அழைத்துச் செல்லத் தொடங்கியபோது திடீரென்று அர்ஜுன் என் கையை பலமாக பற்றிக் கொண்டார். அவருக்கு ஏதோ நினைவு வந்துவிட்டது என்றுதான் அனைவரும் நினைத்தனர். ஆனால் அவர் யாருடைய கண்ணிலும் படாமல் என் கைக்குள் மடித்து வைக்கப்பட்ட ஒரு சிறிய சீட்டைத் திணித்தார். பிறகு ஒன்றும் நடக்காதது போல் படுத்துக்கொண்டார். என்னால் எதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை. போலீசார் என்னை மருத்துவமனையிலிருந்து அழைத்துச் சென்றனர். காவல் நிலையம் சென்றடைந்ததும் பெண் போலீஸ் அதிகாரி என்னிடம், உனக்கு எதிராக எந்த ஒரு வலுவான ஆதாரமும் இல்லை, விசாரணைக்குப் பிறகு நீ விடுவிக்கப்படுவாய் என்று கூறினார். நான் நிம்மதி பெருமூச்சு விட்டேன். நான் தனியாக இருந்த அந்த நொடியில் என் கையை திறந்து பார்த்தேன். அர்ஜுன் என்னிடம் கொடுத்த அதே சிறிய சீட்டு அது. நடுங்கும் கைகளால் அதை திறந்து படித்தேன். அதில் ஒரே ஒரு வரிதான் எழுதப்பட்டிருந்தது, இப்போது அமைதியாக இரு, மரணம் வீட்டிற்குள்ளேயே ஒளிந்திருக்கிறது, யாரையும் நம்பாதே. அந்த ஒரு வரி என் கேள்விகளை மேலும் அதிகரித்தது. அர்ஜுனுக்கு என்னை அடையாளம் தெரியவில்லை என்றால் பிறகு ஏன் இந்த சீட்டை கொடுக்க வேண்டும்? மரணம் வீட்டிற்குள்ளேயே ஒளிந்திருக்கிறது என்றால் அதன் அர்த்தம் என்ன? நான் அந்த கணமே ஒரு முடிவுக்கு வந்தேன். இனி என் கணவரின் நிரபராதித்தன்மையை நிரூபிப்பது மட்டுமல்லாமல் எங்கள் வாழ்க்கையை அழித்த அந்தச் சதியின் உண்மையையும் உலகிற்கு முன்னால் கொண்டு வருவேன் என்று சபதம் எடுத்தேன். அர்ஜுனுக்கு என்னை அடையாளம் தெரிந்திருக்கிறது. ஆனால் ஏதோ ஒரு பெரிய காரணத்திற்காகத்தான் அவர் உண்மையை மறைக்கிறார் என்பதை நான் புரிந்து கொண்டேன். நான் ரகசியமாக ஆதாரங்களை சேகரிக்கத் தொடங்கினேன். முதலாவதாக நான் சஞ்சீவ் காக்காவை சந்தித்தேன். அர்ஜுனின் விபத்து ஒரு தற்செயலான விபத்து அல்ல, அது திட்டமிடப்பட்ட ஒரு சதி என்று அவர் கூறினார். மெல்ல மெல்ல எனக்கு அனைத்து ஆதாரங்களும் கிடைத்தன. பேராசையால் கண்மூடித்தனமாக மாறிய விக்ரமும் நிஷாவும் தான் மொத்த சொத்தையும் கைப்பற்றுவதற்காக அர்ஜுனை கொல்ல முயன்றனர் என்ற உண்மை வெளிவந்தது. அதன் பிறகு போலீசார் இருவரையும் கைது செய்தனர். பின்னர் அர்ஜுன் என்னிடம் தனக்கு நினைவு திரும்பிய உடனேயே அனைத்தும் நினைவுக்கு வந்துவிட்டது என்று கூறினார். அதனால்தான் உண்மையான குற்றவாளிகள் தானாகவே வெளியே வரவேண்டும் என்பதற்காக அவர் முன்பின் தெரியாதவர் போல் நடித்துள்ளார். இறுதியாக உண்மை வென்றது. எங்கள் குடும்பம் மீண்டும் ஒரு புதிய நம்பிக்கையுடன் வாழத் தொடங்கியது. பேராசை மனிதனிடமிருந்து அவனது உறவுகளையும் மனித நேயத்தையும் பறித்து விடுகிறது. ஆனால் உண்மை எவ்வளவு தாமதமாக வெளிவந்தாலும் வெற்றி எப்போதும் அதற்குத்தான்.